வார தோழர்களுக்கும் சலாம் நமஸ்தேகள். சீர்மை மெய்நிகர் நூல் மதிப்பீடு கூட்டத்தின் 27வது அனைவரையும் நெஞ்சார்ந்த அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கூட்டத்திற்கு நமது கோப்பட் காந்தி அவர்களின் நொறுங்கிய சுதந்திரம் சிறை நினைவு குறிப்பு நூலின் மீதான மதிப்புரைக்கு தோழர்கள் அஹமது நதீம், மதுர் சத்யா, இந்த நூலை செம்மையாக்கிய தோழர் நமது தமிழ் காமராசன் அவர்கள், இந்த 3 பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க உள்ளார்கள். நிகழ்ச்சியின் கால அளவு 1 மணி நேரம் 15 நிமிடங்கள். ஒவ்வொரு தோழர்களுக்கும் 15 மணித்துளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த மணித்துளிகளுக்குள் அவர்கள் தங்களது உரையை நிறைவு செய்து கொள்வார்கள். அந்த உரைகளுக்கு பிறகு பங்கேற்கும் நேயர்களுக்கான கேள்வி பதில் நேரம். அதன் பிறகு அடுத்த உரையாளர் அவரும் 15 நிமிடத்தில் உரையாடி முடித்த பிறகு ஒரு 15 நிமிடங்கள் உரையாற்றி முடித்த பிறகு நேயர்களுக்கான கேள்வி பதில் நேரம். இது முடிந்த பிறகு தோழர் இந்த நூலை செம்மையாக்கிய தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். ஏற்புரை வழங்கிய பிறகு மொத்த நிகழ்வின் மீதான தங்களது விமர்சனங்கள், பார்வைகள், கருத்துரைகள், கேள்விகளை நேயர்கள் கேட்கலாம். அதன் பிறகு நிகழ்ச்சி நமக்கு நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் முதல் பேச்சாளராக நமது தோழர் அகமது நதீம் அவர்களை அழைக்கலாம் என்றுள்ளோம். அவர் வானூர்தி வேலில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளவர். அரசியல் நூல்களின் மொழியாக்கத்தில் ஈடுபட்டுள்ளார். ஊடாட்டும் ஆய்வு குழுவில் உறுப்பினராகவும் உள்ளார். அன்னாரை முதலில் பேச அழைக்கிறோம். கேட்குதா தோழர்? கேட்குது தோழர். நன்றி தோழர். நன்றி. கூடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எனக்கு கொடுக்கப்பட்ட நூல் நொறுங்கிய சுதந்திரம், கோபட் காந்தி அவர்களுடைய சிறை நினைவு குறிப்புகள். அதிலிருந்து அவருடைய மொத்த வாழ்க்கையை அவர் திரும்பி பார்த்து அவர் அதை தொகுத்து ஒரு அவருடைய சிந்தனைகளை தொகுத்து ஒரு நூலா எழுதியிருக்கார். தமிழ்ல நம்ம தமிழ் காமராசன் தோழர் அதை மொழிபெயர்த்திருக்கார். சரி, இப்போ முதல்ல இந்த நூல்ல என்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய கருத்து அதுல சுருக்கமா நான் சொல்லிடுறேன். அவருடைய சிந்தனைகள் தொகுப்புக்குள்ள நான் பெருசா போகல. அது எனக்கு பின்னாடி மதுர் சத்யா பேசுவார்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல கோபட் காந்தி தோழர் 2009 கைது செய்யப்படுறார். எப்படி கைது செய்யப்படுறாருன்னா, வழக்கம் போல எப்படி உரிமைக்காக இந்த நாட்டுல பேசுற பெரிய அறிவர்கள் எப்படியெல்லாம் கைது செய்யப்படுவாங்களோ, முதல்ல இல்லீகலா கைது செய்யப்படுவாங்க, அதுக்கப்புறம் அதை லீகலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2009 குண்டுகட்டா தூக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு ஒரு 10 வருடங்கள் அவர் இந்தியாவின் பல்வேறு சிறைகளில், திஹார்ல ஆரம்பிச்சு ஹைதராபாத் போய், சூரத் போய், ஜார்க்கண்ட் போய், அந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சிறைகளில் அவர் சிறைவாசத்தை அனுபவிக்கிறார். எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்குகள்ல. அது ஜோடிக்கப்பட்ட வழக்குகள்ன்றது முதல் நாள்ல இருந்தே தெரியும். ஆனா 10 வருடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து திருடப்படுகிறது. அந்த 10 வருட அனுபவத்திலிருந்து அவர் தான் வாழ்ந்த தன்னுடைய இளமை காலத்திலிருந்து, தன்னுடைய புரட்சிகர கால வாழ்க்கையிலிருந்து, அதுக்கப்புறம் அவருடைய பணிகள்ல இருந்து, கைது செய்யப்பட்டு சிறைவாசத்திலிருந்து எல்லாத்தையுமே திரும்பி பார்த்து எழுதுறது தான் இந்த நூல். சரி, முதல்ல கோபட் காந்தியை பத்தி அவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் ஒரு தன்னை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவருடைய பேக்ரவுண்டு நீங்க பாத்தீங்கன்னா டூன் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு. டூன் ஸ்கூல் அப்படின்றது நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். டூன் ஸ்கூல்ன்றது எப்படியாப்பட்ட ஸ்கூல் அப்படின்னா, டெல்லியில இருக்க ஸ்கூல் எப்படியாப்பட்ட ஸ்கூல் அப்படின்னா, மேட்டுக்குடி மட்டும்தான் அங்க படிக்க முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல, அவருடைய செக்ரட்டரிஸ் அண்ட் கேபினெட்டை எப்படி சொல்லுவாங்கன்னா, டூன் கேபினெட் அண்ட் செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அதுல இருக்கிற எல்லாருமே டூன் ஸ்கூல்ல இருந்து படிச்சவங்க. ஸோ அதனால டூன் ஸ்கூல் அப்படின்றது அவருடைய ஸ்கூலிங்கா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு மேட்டுக்குடியிலிருந்து வர்றவர். ஆனா தன் அப்பர் மிடில் கிளாஸ் தான் சொல்லிக்கிறாரு. அவருடைய தந்தையார் கிளாக்ஸோ அப்படின்ற ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனில ஒரு உயர் பதவியில இருந்திருக்கிறாரு. 1968 அவர் லண்டனுக்கு வேலைக்கு போறாரு, படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறாரு. அங்க அவர் ஒரு நல்ல ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம்ல ஒரு பெரிய வேலையில தான் இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா தன்னை சுத்தி இந்தியர்கள் நிறவெறியோட கையாளப்படுறத பாக்குறாரு. இந்தியர்களுக்கு சமமான மரியாதை இல்லை, அவர்கள்
நிறவெறியாளர் பல துவேஷத்தை அனுபவிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே. ஆனா வந்து இந்தியர்கள் பெருசா அதை கண்டும் காணாத மாதிரி வாழ்றாங்க. இது வந்து அவரை நெருடிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கான விடையை தொடர்ச்சியா தேடுறாரு. அப்படி தேடும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடதுசாரியா மாறுறாரு. இடதுசாரி வட்டங்கள்ல சேர்றாரு. அங்க வந்து அதற்கான விடையை தேட முயற்சிக்கிறாரு. அப்படியான பல போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடும் போது அங்க யூகேல கைதும் செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அவர் வந்து சிறைக்கும் போறார். சிறைக்கு போகும்போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து இனவெறி ஏன் இருக்கு, இனவெறி ஏன் ஒரு 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 மனிதன் இன்னொரு மனிதனை ஏன் இனத்தால துவேஷித்து இந்த மாதிரி நடத்துறான் அப்படின்றதுக்கான விடையை அவர் தேடி போக 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 அது வந்து அவரை வந்து கொலோனியலிசம், இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம் அதுல கொண்டு போய் நிறுத்துது. அதுல கொண்டு போய் நிறுத்தும் போது அங்கிருந்து அவருடைய ஒரு ஒரு இன்னும் முழுதான ஒரு விடையை தேடி போகும்போது அவர் மார்க்சியத்தை நோக்கி நகர்றாரு. மார்க்சியவாதியா மாற தொடங்குறாரு. அப்போ அவர் வந்து தான் அனுபவித்த அவமானங்கள் வந்து ஒரு அந்த அதுல இருந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்ன்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மார்க்சியவாதியா போய் நிக்கிறார். என்ன பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவுக்கு திரும்ப போகணும், இந்தியாவில் இதுல வேலை செய்யணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறார். இது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு தலைகீழா ஒரு தன்னுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு முடிவுன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு நல்ல படிப்பு, வேலை இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து புரட்சிக்கு வேலை செய்யறதுக்கு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வரும்போது மும்பை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. மும்பையில ஓர்லி அப்படின்ற பகுதியில் இருக்கிற சேரி பகுதிகளில் தான் முதல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல வேலை செய்ய அவர் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படின்ற பேர்ல வந்து மார்க்சிய வகுப்புகள் இருக்கிறது, அங்க இருக்கிற இளைஞர்களை ஒன்று திரட்டுறது, அது எல்லாத்தையுமே பண்றாரு. இப்போ அதை பண்ணும்போது அங்க நேரடியா தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையை வந்து தன் வாழ்க்கையில பாக்குறாரு. அங்கதான் வந்து அப்போதான் தலித் பேந்தர்ஸோட ரைஸு அது எல்லாமே அப்போதான் நடக்குது. அது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது இதை பற்றி தொடர்ந்து வந்து தன்னுடைய கம்யூனிச வட்டங்கள்ல, மார்க்சிய வட்டங்கள்ல எழுத முயற்சி செய்யறாரு. எழுத முயற்சி செய்யும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப ஜனசக்தியில எல்லாம் அவர் எழுத முயற்சி செய்யறாரு. எழுதும்போது ஜனசக்தி தலைவர்களே எப்படியான பார்வையில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தலித் பேந்தர்ஸை வந்து தலித் லம்பன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மற்ற ரகமான பார்வையில தான் பாக்குறாங்க அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு விதமான அதிர்ச்சியையும், ஒரு விதமான அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கிருந்து ட்ரேட் யூனியன்ஸ்ல வேலை செய்யறது, அவங்கள அந்த தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிறது, அந்த வேலைகள்லாம் இருக்கும்போது சிவசேனை வந்து எப்படி நேரடியா வந்து ட்ரேட் யூனியன்ஸை கைப்பற்றுது, அதை அடிச்சு ஒடுக்குது, தலித் மக்கள் மீதான வன்முறையை கட்டவிழ்க்குது, இது எல்லாத்தையும் கண்கூட பார்க்குறாரு. அவருக்கு வந்து அடையாள அரசியல் மீது ஒரு 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 பெரிய ஓவாமை இருக்கிறதுக்கு சிவசேனையை நேரடியா பார்த்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சரி, இப்போ வந்து இதே சமயத்துலதான் வந்து அவர் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல விஷயமும் நடக்குது. அவர் வந்து அனுராதா தோழர் அவர் வந்து அந்த இடத்துல அதே வட்டங்கள்ல சந்திக்கிறாரு. அவங்க வந்து மிகப்பெரிய அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்கனைசரா இருக்கிறாங்க. கிராஸ் ரூட் லெவல்ல வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து தொடர்ச்சியா அங்க இருக்கிற ட்ரேட் யூனியன்ஸ் மத்தியில, அங்க இருக்கிற தலித் மக்கள் மத்தியில, அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில, சிறுபான்மையினர் மத்தியில, ஆதிவாசி மக்கள் மத்தியிலன்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியா வெவ்வேறு தளங்கள்ல வேலை செய்யறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. அது உண்மையிலே இவர் வந்து இந்த புத்தகத்துல வந்து அவங்கள பத்தி எழுதும்போது மிகுந்த காதலோடையும் அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது மாதிரி தான் எழுதுறாரு. சரி, இப்போ நாக்பூர்ல இருந்து மும்பைல இருந்து அவங்க வந்து நாக்பூருக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. ஒரு 20 வருஷம் நாக்பூர், விதர்பா பகுதிகளில் வேலை செய்யறாங்க. குறிப்பா வந்து விவசாயிகள் மத்தியில, பருத்தி விவசாயிகள் மத்தியில வேலை செய்யறாங்க. அப்போ வந்து பிடி காட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ண டைமு. அதுக்கு பிறகுதான் வந்து விவசாய தற்கொலைகள்லாம் அதிகமாகுது. ஸோ அந்த டைம்ல வந்து விவசாயிகள் மத்தியில வந்து அவங்கள ஒருங்கிணைக்கிறது, அவங்களுடைய உரிமைகளை பேசுறது, அவங்கள அதுக்கு தயார்படுத்துறது அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காலகட்டத்தில் 4 முக்கியமான தலித் எழுச்சி நிகழ்வுகளை நாங்க பார்த்தோம். அதாவது தலித் பேந்தர்களின் வருகைக்கு பின்னாடி 4 முக்கியமான எழுச்சியை நாங்க பார்த்தோம். அதுல ஒண்ணு வந்து இப்ப முதலாவது வந்து என்னன்னா 1970களில் வந்து ரிடில்ஸ் ஆஃப் அம்பேத்கருடைய ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் வந்து தடையிலிருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து அது வெற்றியும் அடையுது. ரெண்டாவதா வந்து என்ன நடக்குது அப்படின்னா 1974 வாக்குல ஒரு கோரிக்கை வருது. என்ன கோரிக்கை வருதுன்னா, மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வந்து அம்பேத்கர் பல்கலைக்கழகம் பேர் மாத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கை வருது. அது 1974
இன்ட்ரடியூஸ் பண்ணி 78ல இருந்து 94 வரைக்கும் ஒரு 16 வருஷம் மூவ்மெண்ட்டாவே இருந்து 94ல அது அம்பேத்கர் யூனிவர்சிட்டியா மாறுது. அதுக்கப்புறமா 1997 வாக்குல வந்து ரமாபாய் நகர் அப்படின்ற இடத்துல அம்பேத்கர் சிலைக்கு வந்து செருப்பு மாலை அணிவிக்கிறாங்க. யார் செஞ்சான்னு தெரியல, ஆனா செருப்பு மாலை அணிவிக்கிறாங்க. அது யார் செஞ்சா என்ன அப்படின்னு போலீஸ் விசாரிக்கிறது வந்து மெத்தனம் காட்டுது. அவங்க அதுக்குள்ள வந்து அந்த இடத்துல பெரிய அது வந்து பெரிய தலித் மக்கள் மத்தியில பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்துது. அவங்க வந்து அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துல இறங்குறாங்க. அப்படி ஜனநாயகபூர்வமா ஆர்ப்பாட்டத்துல இருந்தவங்களை நோக்கி போலீஸ் வந்து கூட்டத்தை கலைக்கிறேன்ற பேர்ல நேரடியா சுட்டு 10 பேரை கொன்றுது. அந்த கொன்னது வந்து ஒரு மகாராஷ்டிரா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய இந்த கொலை, அந்த 10 பேருடைய படுகொலை வந்து மகாராஷ்டிரா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியா மாறுது. இது ரமாபாய் நகர்ல நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 2006ல வந்து கயர்லாஞ்சி படுகொலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு கோரமான சம்பவம். ஒரு ஒரு குடும்பமே எப்படி வந்து சின்னாபின்னமாக்கப்பட்டது சாதி ஆதிக்க வெறியர்களால் அப்படின்றது. ஸோ இந்த 4 தலித் எழுச்சிகளையும் அவர் பார்க்குறாரு. ஆனா திரும்ப திரும்ப அவருக்கு வந்து என்ன அவர் திரும்ப திரும்ப அது இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் வட்டங்கள்ல, மார்க்சிய வட்டங்கள்ல தலித் இஷ்யூவை பேசுறது அப்படின்றத ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து கஷ்டமா இருந்திருக்கு. அது வந்து நம்ம உள்ளுக்குள்ள பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அவர் திரும்ப திரும்ப இதன் மூலமா சொல்ல வர்றாரு. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, முன்ன அளவுக்கு கேர்லெஸ்ஸா இல்லை அவங்க. முன்ன அளவுக்கு வந்து அவங்க வந்து இதை பேசாம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இப்படியான எழுச்சிகள் வரும்போது அதை வந்து உள்ளடக்கி பேச வேண்டிய நிர்பந்தம் வருது. ஆனா இருந்தாலுமே அதை ஃபோர் ஃப்ரண்ட்ல வச்சு பேசுறதுல பெரிய தயக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இந்த காலகட்டத்துல தான் வந்து இவர் வந்து இவங்க போத் கோபட் காந்தி அண்ட் இஸ் ஒய்ஃப் அனுராதா காந்தி வந்து 2 பேருமே வந்து நாக்பூர்ல இந்தோரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தலித் குடியிருப்பு பகுதியில தான் வந்துட்டு 15 வருஷமா வேலை செய்ததா சொல்றாங்க. சரி, இப்போ வந்து இந்த காலகட்டத்துல தான் வந்து அனுராதா காந்தி வந்து அவங்களுடைய ஸ்கிரிப்டிங் த சேஞ்ச் அப்படின்ற புத்தகத்தை எழுதுறாங்க. ஸ்கிரிப்டிங் த சேஞ்ச்ல வந்துட்டு அவங்க வந்து வேத காலம் தோன்றியது முதல், சாதி தோன்றியது முதல், மனுஸ்மிருதி வந்து கோடிஃபை ஆனதுல இருந்து, அதை எதிர்த்து பல்வேறு காலகட்டங்கள்ல வந்த ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், அது பக்தி மூவ்மெண்ட்ல இருந்து ஃபூலே, அம்பேத்கர், பெரியார் மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் கொண்டு வந்த ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே தொகுத்து எழுதி சாதின்றத வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சு பார்க்கறது, மேல் கட்டுமானம் அப்படின்னு வச்சு பார்க்கறத நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சு ஒரு நூல் எழுதுறாங்க. அந்த நூலுடைய மையக்கரு வந்து சாதியை அழித்தொழித்தல் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ எங்க இருந்து அவங்க வந்து இந்த இணையர் வந்து 2 பேரும் பஸ்தருக்கு போறாங்க 1999ல. பஸ்தர்ல வந்துட்டு கிராந்திகாரி ஆதிவாசி மகிழா சங்கத்தம் அப்படின்ற ஒரு மகளிர் அமைப்பை வந்து மகளிர் சங்கத்தை வந்து அனுராதா காந்தி அவர்கள் வந்து நிறுவுறாங்க. அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 90,000 பெண்கள் மேல இணையறாங்க. அதுல சேர்ந்து அவங்க பணி செய்யறாங்க. அந்த பெண்கள் என்னவாலாம் மாறுறாங்க அப்படின்னா ஒரு அசாத்தியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அவங்க வந்து மருத்துவர்கள் ஆகிறாங்க, பேர்ஃபுட் டாக்டர்ஸா. அதாவது அவங்களுடைய மலைவாழ் பகுதிகளில், அவங்களுடைய காடு பகுதிகளில், இந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்த பகுதிகளை வந்து வெறும் நடந்தே சுத்தி சுத்தி போய் அவங்க வந்து மருத்துவம் பார்க்குற அளவுக்கு பேர்ஃபுட் டாக்டர்ஸ் ஆகிறாங்க. நீர்ப்பாசன முறைகள் வந்து நவீன நீர்ப்பாசன முறைகள் கத்துக்கிறாங்க. காடுகளை வளர்க்கும் விதம் நவீன முறைகள் கத்துக்கிறாங்க. மீன் வளர்க்கும் முறைகள், அப்புறம் வந்து விவசாய முறைகள், கால்நடை பராமரிப்பு, இது பழத்தை விவசாயம் பண்றது, இப்படின்னு எல்லாத்துலேயும் நவீன முறைகளை வந்து இங்க ஆந்திர பிரதேஷ்ல இருந்து போன கம்யூனிஸ்டும் அங்க இருக்கிற ஆதிவாசிகளும் சேர்ந்து இன்னும் பல விஷயங்களை உருவாக்கி அந்த சங்கம் வந்து பயங்கர ரோபஸ்டா வளர்க்குறாங்க. இதற்கு வந்து அவங்க வந்து வெளியிருந்து போனவங்க எல்லாருமே வந்து அவர்களுடைய மொழியை கத்துக்கிறாங்க, கோந்தி மொழியை கத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய லைஃப்ல வந்து ரொம்ப அவர் கண்ணால பார்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் சொல்றாரு. இப்போ இந்த காலகட்டத்துல தான் வந்து அனுராதா காந்தி வந்து இறந்துடுறாங்க. 2008ல இறந்துடுறாங்க. அவங்க வந்து ஸ்க்ளீரோசிஸ் நோயால பாதிக்கப்பட்டு பின்னர் இந்த மாதிரி காடு பகுதிகளில் ஆதிவாசி மக்களோட பழகும்போது ஒரு குறிப்பிட்ட காடு பகுதியிலிருந்து அவங்க மலேரியா அவங்களுக்கு தொத்திக்குது. மலேரியா தொத்திக்குச்சுன்றதே அவங்களுக்கு தெரியல. ஏற்கனவே ஸ்க்ளீரோசிஸ் இருந்து மலேரியாவும் தொத்திக்கிட்டதுனால ஒரு சடனா கோமாக்கு போய் யாரும் பார்க்காத நேரத்துல கோமாக்கு போய் காப்பாற்ற முடியாம இறந்துடுறாங்க. அவங்க இறந்தது வந்து இவர் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு துக்கமா இருக்கு. அவரால் அதை மீள முடியாத ஒரு துக்கமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து
அந்த சமயத்துல தான் வந்து அவர் ஒரு ஒரு செகண்ட் நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாரு. ஒருவேளை நம்ம வந்து சரியா இவங்கள கவனிச்சுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு. அந்த குற்ற உணர்ச்சியில அவர் இருக்கிற ஒரு வருஷத்திலேயே வந்து அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அவர் மேல வச்ச சார்ஜ் என்ன அப்படின்னா, தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புகள்ல ஒண்ணுல இவர் இருக்காரு, அல்லது தலைமை பொறுப்புகள்ல இருக்கிறவங்கள இவருக்கு தெரியும் அப்படின்றது தான் அவர் மீது வச்ச குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு வந்து ட்ரம்ப் அப் சார்ஜஸ் சாரி ட்ரம்ப் அப் சார்ஜஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் உட்பட அவர் கைது செய்ய உட்படுறவங்க எல்லாருமே தெரியும். பட் நம்ம தொடர்ச்சியா பார்க்கறது இந்தியாவில் பல்வேறு அரசுகள் செய்யறது என்ன அப்படின்னா, ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட். உங்களை வந்து ஒரு வழக்குல இந்த மாதிரி ஒரு சீரியஸான வழக்குல கைது செய்ய விட்டு உங்களை வந்து ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் நடக்க விடுறது, உங்க வாழ்க்கையிலிருந்து 5 வருடங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் திருடிக் கொள்கிறது. அதுக்கப்புறமா ஒன்றும் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் நிரூபிக்க முடியலன்னு சொல்லி வெளியே தான் வர போறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையோட பிரைமை நீங்க இழந்துருவீங்க. இது இந்த மாதிரி ப்ராசஸ் த பனிஷ்மெண்ட்ல ஒரு 10 வருஷத்தை இழந்தவர் வந்து கோபட் காந்தி. அவர் 2009 கைது செய்யப்பட்டு 2019 வந்து வெளியே வராரு. இந்த இடைப்பட்ட 10 வருட காலத்துல வந்து அவரு தன்னுடைய சிறை அனுபவங்களை ஒரு குறிப்பா எழுதுறாரு. அதுல அவர் திஹார் சிறை எப்படி இருந்தது, ஹைதராபாத் சிறை எப்படி இருந்தது, அதற்கப்புறமா வந்து சூரத் சிறைகள் எப்படி இருந்தது இப்படின்ற மாதிரி பல்வேறு சிறையெல்லாம் அவர் வந்து ஜார்க்கண்ட்ல எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாரு. இங்க எப்படியாப்பட்ட மனிதர்களை சந்திச்சாரு, அதுல நல்ல அனுபவங்கள், மோசமான அனுபவங்கள், விசித்திரமான அனுபவங்கள் நிறைய எழுதுறாரு. அது வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய எழுதுறாரு. அதுல முக்கியமா அவருக்கு முதல்ல வந்து அங்க போன உடனே அவருக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு ஷாக்கு. ஏன்னா சிறை அனுபவம்ன்றது வந்து இவ்வளவு டீஹியூமனைசிங்கா இருக்கும் அப்படின்றத நேர்ல பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை தான் அது தருது. அவர் என்னதான் இந்த மக்கள் பணியில வந்து இவ்வளவு நாள் இருந்தாலும் தன் நேரடியா சிறையை பார்க்கும்போது அது இவ்வளவு டீஹியூமனைசிங்கா இருக்கும் அப்படின்றது வந்து அவரால் வந்து ஏத்துக்க முடியல, இனிஷியலா ஏத்துக்க முடியல. உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்லணும்னா, அவரை திகார்ல வந்து உள்ள கூட்டிட்டு போகும்போதே வந்து பல இடங்கள்ல வந்து அஃபிஷியலா அவருடைய சாதி என்ன அப்படின்னே கேட்குறாங்க, என்ன ஆளுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. பல்வேறு அவமானப்படுத்தக்கூடிய சில சர்ச்சஸ், அதெல்லாம் ஃப்ரிஸ்கிங் அதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பிரிசன் இது சிறை நடைமுறையில ரெகுலரா இருக்கிறதா இருக்கலாம். ஆனா அது பயங்கர ஹியூமிலியேட்டிவாகவும் டீஹியூமனைசிங்காகவும் அவருக்கு இருக்கு. ஒரு உயர் அதிகாரியை பார்க்கணும்னா செருப்பு கழட்டிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்றதுல இருந்து அவர் வந்து அங்க வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து எதிர்கொள்றார். இப்போ அந்த இடத்துல சிறையில அவர் வந்து பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை வந்து சந்திக்கிறாரு. அங்க அவர் வந்து ஒரு அரசியல் கைதி, அதனால வந்து ஒரு ஹை ரிஸ்க் வார்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து சிறை பிடிக்கப்படுறார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து காலிஸ்தானிகளை பார்க்குறாரு. காலிஸ்தானிகளை பார்க்கும்போது அவர் வந்து சீக்கியத்தை பற்றி கேள்விப்பட்டது எல்லாமே வந்து சீக்கியம் வந்து சாதி கடந்த மதம், சாதிக்கு எதிராக உருவான மதம் அப்படின்ற மாதிரிலாம். ஆனா இன்றைய காலிஸ்தானிகளை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து போயிருது. அவங்க வந்து எப்படி வந்து சாதியில ஊறி போனவங்களா இருக்கிறாங்க, எப்படி வந்து இன்றைய சீக்கிய தலைமை அப்படின்றது வந்து பெரும்பாலும் வந்து உயர் சாதி மட்டத்திலிருந்து வர தலைமையா இருக்கு அப்படின்றத பார்த்து அவர் வந்து மனசு வருத்தப்படுறாரு. அவருக்கு வந்து சீக்கிய காலிஸ்தானியர்கள் எப்படி இன்னும் அடிப்படைவாதத்துக்குள்ள ஊறி போயிருக்காங்க அப்படின்றதையும் அவர் பார்த்து வருத்தப்படுறாரு. அதே மாதிரி இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் பார்க்குறாரு. அவங்க வந்து எப்படி சவுதியை வந்து அண்ணாந்து பார்க்குறாங்க, அங்கிருந்து எப்படி அடிப்படைவாத கருத்துக்களை உள்வாங்கிக்கிறாங்க, சில வன்முறை நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி நியாயப்படுத்துறாங்க அநியாயமா அப்படின்ற அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. இது வந்து அவருக்கு மிகுந்த அவநம்பிக்கையெல்லாம் தருது. அப்போ அதே நேரத்துல தான் வந்து அவர் வந்து அப்சல் குருவை மீட் பண்றாரு திஹார் ஜெயில. அப்சல் குரு வந்து பார்லிமெண்ட் அட்டாக்காக கைது செய்யப்பட்ட ஒரு அரசியல் கைதி. அவர் வந்து அப்சல் குரு வந்து மீட் பண்ணும்போது அப்சல் குரு வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவர் எதிர்பார்த்த ஃபண்டமெண்டலிஸ்ட் முஸ்லீமா அவர் இல்லை. அவர் தீவிரமா ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கிற ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல அவர் வந்து பரந்த வாசிப்பு கொண்டவராகவும், அவர் வந்து ரேஷனலா யோசிக்கக்கூடியவராகவும், அவர் வந்து பல விஷயங்களை வந்து கோபட் காந்தி அவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு இஸ்லாத்தை பத்தி அப்படின்னா. அப்போ இஸ்லாத்தை பத்தி பல விஷயங்களை வந்து கோபட் காந்தி வந்து உள்வாங்கிக்கிறாரு. மக்பூல் பட் அவரை பத்தி JKLF உடைய மக்பூல் பட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. மக்பூல் பட் வந்து எப்படி வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து ஒரு சுதந்திர காஷ்மீரை நோக்கி
இருக்கு. அது வந்து இந்திய அரசாலும் பாகிஸ்தான் அரசாலும் 2 அரசுகளாலும் தடை செய்யப்பட்ட எழுத்தா இருக்கு அப்படின்ற போது அதெல்லாம் வந்து உள்வாங்கிக்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த இந்தியாவுடைய விளிம்பில் இருக்கிற காஷ்மீரிகளை பற்றி ஒரு ஒரு அறிமுகமும் முஸ்லிம்களை பற்றி ஒரு பார்வையும் மாறுது. இப்போ அங்கிருந்து அதுக்கப்புறமா ஹைதராபாத் ஜெயிலுக்கு போறாரு. ஹைதராபாத் ஜெயிலில் வந்து எப்படி வந்து அங்க வந்து கடைசியா கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் வந்து 1997 கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க கைது செய்யறதே விட்டாங்க, எல்லாரையும் ஃபேக் என்கவுண்டர்ல கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் தான் பாக்குறாரு. ஜார்க்கண்டுக்கு போகும்போது ஜார்க்கண்ட்ல வந்து எப்படி வந்து உடைந்து போன மூவ்மெண்ட் வந்து ரொம்ப மோசமான நிலையை எட்டியிருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் என்ன கவனிக்கிறார் அப்படின்னா, ஒரு ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து வளர்ந்து வருது, அது மக்களுடைய பேராதரவு பெறுது, அது பெருசாகுது, பெருசாகும் போது ஸ்டேட் அரசினுடைய கொடுங்கோன்மையை சந்திக்குது, ஸ்டேட் ரிப்ரஷனை சந்திக்குது, அது தாங்க முடியாம அது உடையுது, உடையும் போது 2 விதமா உடையுது. ஒன்று இதர் அவங்க வந்து அதை வந்து மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருது, இல்லை அப்படின்னா சிறு சிறு குழுக்களா பிரிஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய சர்வைவலுக்காகவே பல எந்தெந்த விஷயங்களை எதிர்த்தாங்களோ சில விஷயங்களை அதுவே அவங்க செய்ய செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற மாதிரியான இதை பார்க்குறாரு, மோசமான நிலைமையை பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து அவர் வந்து தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சில கேள்விகள், சில சில பதில்களுக்கு சில கேள்விகளை கேட்டு சில பதில்களை சொல்ல முயற்சி செய்யறாரு. அதுதான் இந்த புத்தகத்துடைய நோக்கமா இருக்கு, அவர் எழுதினதுடைய நோக்கமா இருக்கு. இது அதை பத்தி விரிவா வந்து மத்தூர் பேசுவாரு. நான் வந்து அதை வந்து ரொம்ப பிரீஃபா மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா என்னுடைய கருத்துக்கள் மட்டும் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து அவர் வந்து முதல்ல ஜெயிலுக்குள்ள போனோடனே அவர் முடிவு செய்யறது என்னன்னா, இந்த ஜெயில் வந்து நம்மளை வந்து மனதளவுல வந்து உடைச்சிடக்கூடாது அப்படின்றத வந்து தனக்கு வந்து ஒரு இதா எடுத்துக்கிறாரு, ஒரு உறுதிப்பாடா எடுத்துக்கிறாரு. ஆனா அது ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்றது. அதுக்கப்புறமா வந்து அவரு அது அங்கிருந்து இந்த மாதிரியான பல்வேறு மனிதர்களை சந்திக்கிறாரு, தன்னுடைய அனுபவத்தை திரும்பி பார்க்கறாரு. இதுல இருந்து அனுராதாவுடைய அனுபவத்தை திரும்பி பார்க்கறாரு. இதுல எல்லாத்தையுமே அவர் திரும்பி பார்க்கும்போது அவருக்கு என்ன வருது அப்படின்னா, அவருக்கு வந்து கம்யூனிசம் உலகத்துக்கு கொடுத்த நம்பிக்கை அப்படின்றது வந்து போயிருச்சு அப்படின்ற ஒரு ஒரு மனநிலைக்கு வராரு. இருந்தும் உலகத்துல இன்இக்வாலிட்டின்றது முன்னளவுக்கு அதிகமா உயர்ந்திருக்கு. த கேப் பிட்வீன் த ஹேவ்ஸ் அண்ட் த ஹேவ் நாட்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா கம்யூனிசம் உலகத்துக்கு கொடுத்த நம்பிக்கை வந்து போயிடுச்சோ அப்படின்ற டவுட்லாம் அவருக்கு வருது. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இதை இதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம 3 அடிப்படையான விஷயங்களை நம்ம செய்யணும். ஒண்ணு வந்து ஒரு 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 மனிதனுடைய சுதந்திரமான ஒரு ஒரு சூழலை, ஒரு மனிதனுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சூழலை உருவாக்கணும். அவனுக்கு ஒரு நியூ செட் ஆஃப் வேல்யூஸ் வேணும். யூனிவர்சல் ஹாப்பினஸ், எல்லாருக்குமான மகிழ்ச்சி, இதை உறுதி செய்யணும். இது 3ல இருந்து தான் நம்ம வந்து எதற்கான விடையும் வந்து கட்டியமைக்க முடியும்னு சொல்லி அதுல இருந்து மார்க்சியத்தை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யறாரு. அதை பத்தி மத்தூர் பேசுவாரு. இப்போ வந்துட்டு நான் எனக்கு இதுல தோணுனதா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஷார்ட்டா 2 நிமிஷத்தை முடிச்சு, இவருடைய அனுபவங்களை படிக்கும்போது எனக்கு இன்னும் 2 தோழர்களுடைய அனுபவங்களை படிச்சது ஞாபகம் வச்சு. ஒண்ணு வந்து அருண் ஃபெரேரா தோழர், பீமா குரேகான் வழக்குல கைது செய்யப்பட்டவர். இன்னொருத்தவங்க வந்து சுதா பரத்வாஜ் தோழர், அவங்களும் பீமா குரேகான் வழக்குல கைது செய்யப்பட்டவங்க. இதுல குறிப்பா சுதா பரத்வாஜ் தோழரை பத்தி பார்க்கும்போது, சுதா பரத்வாஜ் தோழரும் அவங்க அப்பாவுக்கு வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அம்மாவுக்கு யூகே சிட்டிசன்ஷிப் அவங்க சரியா ஞாபகம் இல்லை. ஆனா என்னன்னா ஒரு வெளிநாட்டு சிட்டிசன்ஷிப் அவங்க இருந்துச்சு, யூஎஸ் யூகே சிட்டிசன்ஷிப் இருந்தது. அவங்க வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட் பூராமே, அதாவது பள்ளி பருவம் எல்லாமே வந்து வெளிநாட்டுல படிக்கிறவங்க, அவங்க வெளிநாட்டு சிட்டிசன். அவங்க வந்து ஒரு தடவை வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகும்போது பிளேன்ல இருந்து கீழே மும்பையோடைய ஸ்லம்ஸை பார்க்கறதுக்கே அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருந்தவங்க ஒரு நாள் வந்து அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க வந்து அதே மும்பைக்கு வந்து அதே ஸ்லம்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மக்களிடையே. அப்படின்ற போது கோபட் காந்தியா இருக்கட்டும், சுதா பாரத்வாஜ் இருக்கட்டும், இந்த மாதிரி தோழர்கள் வந்து ஒரு ஒரு மேட்டுக்குடியிலேருந்து வராங்க, ஒரு அப்பர் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் விட்டுட்டு வராங்க, மதிக்கிறோம், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா வந்து அவங்க வந்து முதல்ல வரும்போது அவங்க வந்து ஒரு தான் வந்து ஒரு 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 அறிவொளியை கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வராங்க. வந்துட்டு அதுக்கு பயங்கரமான பிரயத்தனம் எல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, பயங்கர பிரயத்தனம் செய்யறாங்க. குறிப்பா வந்து டீ கிளாசிங் ஒன் செல்ஃப் அப்படின்ற கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்றாங்க. அந்த டீ கிளாசிங்ல வந்து இப்போ கோபட் காந்தி தோழரும் அனுராதா காந்தி தோழருமே வந்து மும்பையோட ஸ்லம்ஸ்ல வாழும்போது அதனுடைய
அங்க இருக்கிற சாப்பாடு, அங்க இருக்கிற சுகாதாரம், இது மத்தியில வாழும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான குடும்பத்துல அவங்க வளரல. ஆனா வந்து அந்த மாதிரி சூழல்ல அவங்க வளரல. அதனால அந்த சூழலை வந்து உடம்பு ஏத்துக்கிறது கஷ்டப்படுது, மனசு ஏத்துக்கிறது கஷ்டப்படுது. ஆனா அதை வந்து வம்படியா அதை செய்யறாங்க, செஞ்சு வாழ்ந்தும் காட்டுறாங்க. இதே மாதிரிதான் சுதா பரத்வாஜ் தோழரும் வந்து அவங்களுடைய அந்த லக்ஸரிஸ்லாம் விட்டுட்டு இங்க வாழ்றாங்க, அதை வாழ்ந்தும் காட்டுறாங்க. ஆனா சுதா பரத்வாஜ் தோழருடைய ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க. நீங்க உங்க லைஃப்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு, அந்த அவென்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பனா இருந்தது, அதை விட்டுட்டு வரலான்ற முடிவை நீங்க எடுத்தீங்க. ஆனா என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தீங்க, நீங்க டி கிளாஸ் பண்ணுன்றதுக்காக என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தீங்க, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து எனக்கு அந்த சாய்ஸை கொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல இந்த மாதிரி மக்களுக்காக அர்ப்பணிச்சு வந்து வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல இந்த ஃபேமிலியோட ஏற்படுற ஒரு கான்ஃபிளிக்டா இது தெரியுது. இது கோபர் காந்தி தோழருடைய வாழ்க்கையிலையும் தெரியுது. ஏன்னா அனுராதா காந்தி தோழரை தான் பார்த்துக்கல அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதோடைய வேற வெர்ஷன் தான் இது. அவ்வளவுதான். சரி, இப்போ அவங்க அந்த மாதிரி விட்டுட்டு வந்து வேலை செய்யும் போது முதல்ல வந்து சொல்லி கொடுக்குற மனநிலையில் தான் வராங்க. பிறகு வந்து அந்த மக்கள் கிட்ட இருந்து தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு மாறுறாங்க. அப்படி மனநிலைக்கு மாறின பிறகு ரொம்ப நாள் வேலை செஞ்ச பிறகு ஏன் நம்ம இவ்வளவு நாள் வேலை செய்யறோம், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஒரு எரிச்சல் வருது, ஒரு டிசில்யூஷன்மெண்ட் வருது. அங்கிருந்து நிறைய செல்ஃப் டவுட்லாம் வருது. இந்த இந்த மாதிரி வர்ற காலத்துலதான் வந்து உங்களுக்கு பீமா கோரேகான் மாதிரி இவர் கைது செஞ்ச மாதிரி பல ஸ்டேட்டோடைய வந்து ரிப்ரெஷனையும் கொடுங்கோன்மையும் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது அது வந்து டஸ் இட் பிரேக் தம் இன் த ஸ்பிரிட் ஆர் டஸ் இட் மேக் தம் ஸ்ட்ராங்கர் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுது. அப்போ அங்கிருந்து அவங்க எங்க போறாங்க அப்படின்றது தான் வந்து இன்னும் முக்கியமானதா இருக்கு. கோபர் காந்தி தோழர் வந்து அங்கிருந்து எங்க போயிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மொத்த வாழ்க்கையை திரும்பி பார்த்திருக்கிறார். அதுல ஒரு சின்ன டிஃபீட்டிஸ்டான ஒரு டோன் இருக்கு. அந்த டிஃபீட்டிஸ்டான டோன்ல இருந்து அவர் வந்து பல கேள்விகளுக்கான ஆன்சரை தேடுறதுக்கு முயற்சிக்கிறார். அந்த முயற்சியில அவர் வந்து மதங்களை திரும்பி பார்க்கிறார். தன்னுடைய பார்சி ஐடென்டிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறார். இவ்வளவு நாள் விட்டு இருந்த பார்சி ஐடென்டிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறார். அவருடைய சொந்த மதமான ஜொராஸ்ட்ரியனிசம் திரும்பி பார்க்கிறார். பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் தேடி பார்க்கிறார். அந்த மாதிரி ஆன ஒரு நிலைமைக்கு அவர் திரும்புகிறார். அப்படியான அவர் சுதந்திரம் ஒருங்கப்பட்டது. சரி, ஓகே, இதுதான் வந்து நான் இந்த புத்தகத்துல பார்த்தது. நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி தோழர் அகமது நதீம். மிக சிறப்பாக கோபர் காந்தியை பற்றிய ஒரு முழுமையான அறிமுகத்தை தந்துள்ளார். இந்த நமக்காக நிகழ்ச்சியை பங்கேற்று தனது கருத்துக்களை முன்வைத்த தோழர் அகமது நதீமுக்கு நன்றி. இந்த நூல் சீர்மை வெளியீடாக வெளிவந்துள்ளது. சீர்மை இணையதளத்திலும் காமன் பாக்ஸ் இணையதளத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விலை 456. இனி அடுத்த பேச்சாளரை நாம் பேச அழைக்கிறோம். தோழர் மதுர் சத்யா. அவரை பேச அழைப்பதற்கு முன் அவரை பற்றிய ஒரு சிறு தற்குறிப்பு. அன்னார் திருச்சி என்ஐடியில் பட்டம் பெற்றவர். ஹைதராபாத்தில் மென்பொருள் பொறியாளராக தகவல் தொடர்பு துறையில் நுழைந்தார். அரசியல் வாழ்க்கை நுழைவதற்கு முன்பு ஒரு தொடக்க நிறுவனத்தில் முன்னணி ஆலோசகராக உயர்ந்தார். பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய தேசிய சட்டப்பள்ளியில் முதுகலை பட்டம் படிக்க சேர்ந்தார். NLSIU-வில் இருந்த காலத்தில் பஞ்சமி நிலம், பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மறுவாழ்வு குடியிருப்புகள், அமைப்புசாரா பெண் தொழிலாளர்கள், பட்டியல் சாதியினர் துணை திட்டம் போன்ற பிரச்சனைகளில் மதுர் சத்யா தனது களப்பணியை செய்தார். தனது படிப்புக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினருடன் பணியாற்றினார். காற்று மாசுபாடு முதல் கல்வி வரை பல்வேறு பொது கொள்கை களங்களை உள்ளடக்கினார். முன்னணி தேர்தல் பரப்புரை உத்தி வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் பணியாற்றிய பட்டறிவும் அவருக்கு இருந்தது. மேலும் சிறிது காலம் சுயாதீனமாக ஆலோசகராகவும் பணியாற்றினார். விருது பெற்ற வலைத்தொடரொன்றில் உதவி இயக்குநர்களில் ஒருவராக இருந்தார். நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு மார்க்சிய தத்துவம், சமூக அரசியல் வரலாறு, பொருளாதார கோட்பாட்டை கற்பிக்கும் இணைய வழி படிப்பு வட்டமான மார்க்சிய அகாடமி நிறுவனர். தற்போது அவர் தென் சென்னை இஸ்கப்பின் துணை தலைவராக உள்ளார். இடதுசாரி இளைஞர்களிடையே தீவிரமாக பணியாற்றி வருகிறார். அவர் தொலைக்காட்சி விவாதங்கள், நேர்காணலில் பங்கேற்று இடதுசாரி கண்ணோட்டங்களை அன்னாரை நாம் பேச அழைக்கிறோம். வாருங்கள். நன்றி தோழர்களே. முதல்ல இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்த தோழர்களுக்கு பாராட்டுகள். ஏன்னா இது வந்து ஒரு ஆங்கில புத்தகத்தை தமிழ்ல படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வராம நேரடியாக தமிழ்ல எழுதப்பட்டது மாதிரிதான் இருந்தது. அதுவும் கோபர் காந்தி அவர்கள் ஒரு விசாலமாக பல்வேறு தலைப்பு, எத்தனை தலைப்பு அப்படின்னு கணக்கு போட்டோம்னா ஒரு 75 தலைப்பை பத்தி எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாத்தோட சொற்றொடர்களும் சரியாக வரக்கூடிய அளவுக்கு மொழிபெயர்த்துக்கிறாங்க. எனக்கு வந்து 2 இடத்துல மட்டும் சுட்டி காட்டணும் அப்படின்னு நினைச்சது வந்து,
44வது பக்கத்தில் வந்து முதலாளித்துவ சமூக அமைப்பு அப்படின்னு இருக்குது. ஆனா அவர் வந்து சமூக அமைப்பை பற்றி பேசவில்லை, பொருளியல் ரீதியாக தான் முதலாளித்துவ அமைப்பு அப்படின்னு சொல்றாருன்றது என் கருத்து. ஏன்னா அதற்கு இசைவாகத்தான் அவர் கடைசி சாப்டர்ல வந்து முதலாளித்துவம் வந்துட்டாலும் நிலப்பிரபுத்துவ விழுமியங்களை நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோன்றதை அவர் பேசுறாரு. அப்ப அது கொஞ்சம் முரணா இருக்கு. அந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து மொழிபெயர்ப்பு எனக்கு சந்தேகத்தை எழுப்பியது. அப்புறம் இன்னொரு ஒரு நம்ம வழக்கமா யூஸ் பண்ற ஒரு சொல்லாடல் கஷ்ட ஜீவனம் அப்படின்றதுக்கு, அதுக்கு இன்னும் நம்ம வந்து இன்னும் செழுமையான தமிழ் பெயர் எதுவும் கண்டுபிடிக்க முடியலையா இன்னும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. அதை தவிர மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறந்ததாக இருந்தது. முதல்ல வந்து சீர்மை பதிப்பகத்துக்கு இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்ததற்கு, இந்த புத்தகத்தை வாசிக்க வைத்ததற்கு பெரும் நன்றிகள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரங்கநாயகம் அம்பேத்கர் பத்தி எழுதின புத்தகத்தை அடுத்து இதுக்குதான் வந்து ஏகப்பட்ட எதிர்வினைகள், விமர்சனங்களுக்கு பதில்கள், பதிலுக்கு ஒரு விமர்சனம், அந்த மாதிரி பல ரவுண்டு போன புத்தகம் தான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த மதிப்புரையை மாவோயிஸ்ட் கட்சி இந்த புத்தகத்துக்கு எதிர்வினையாற்றிய த டாக்குமெண்ட் ஆஃப் பிட்ரயல், துரோகத்தின் ஆவணம் அப்படின்னு அவங்க வெளியிட்டதையும் சரி, கோபர்ட் காந்தி அவர்களை விமர்சித்து எழுதி எல்லா கற்றையும் வாசித்தேன், அதற்கு அவர் பதில் எழுதியும் வாசித்தேன். அதை வந்து ஊடாட்டம் ஆய்வுக்குழு வந்து ரொம்ப சிறப்பாக மொழிபெயர்த்து அவர்கள் இணையதளத்தில் போட்டிருக்காங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கில் வைத்துக் கொண்டுதான் நான் பேச போகிறேன். விமர்சனங்களையும் பேச போகிறேன், கடுமையான விமர்சனங்களையும் பேச போறேன் அப்படின்றதுனால ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஏற்கனவே இங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல வந்து ஒரு விமர்சன பார்வை அப்படிங்கும்போது அது என்னை உட்பட எல்லாரையும் உட்பட ஒரு நிலப்பிரபுத்துவ தன்மை எங்கிருந்தோ தொத்திக் கொள்ளுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஜென்ரலாவே இந்த மாதிரியான தீவிர தியரட்டிக்கலா பேசுற மூத்த தோழர்களை பற்றி பேச அந்த புத்தகங்கள் வரும்போது நமக்கு வந்து இயல்பாகவே வந்து விமர்சிக்கிற அளவுக்கு உனக்கு வயசாயிடுச்சா, அனுபவம் இருக்கா அப்படிங்கிற கேட்கிற கேள்விகள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால இப்பயே நான் என்ன டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன்னா, கண்டிப்பாக அவர் அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆனால் ஒரு வாசகனாக எனக்கு வந்து பல நிறைகுறைகள் இருக்குது, அதை தான் இங்க பதிவு பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறத நான் வந்து முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த விமர்சன பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தின் நல்ல அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அபினவ் சின்ஹா அப்படின்ற ஒரு மார்க்சியர் வந்து ஒரு அருமையான வாக்கியத்தை ஒண்ணு பயன்படுத்திட்டு இருக்காரு அடிக்கடி, இந்த வேல்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம் வரலாற்று பூர்வமாக பார்த்தால் நம்ம ஒரு சமவெளியில இருக்கிறோம். ஏன் அப்படின்னா லேபர் மூவ்மெண்ட், உழைக்கும் வர்க்க இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரு வீழ்ச்சியில இருந்து இப்ப அடுத்த ஏறுமுகம் தான். அதுக்கு நடுவுல இருக்கிற இந்த வேலியில நம்ம கிராஸ் பண்ணணும். அந்த வேலியில கிராஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து ஏறுமுகம் தான் அப்படின்னு இருக்கிற இந்த சமயத்துல இது பேசிக்கலி இது வந்து வரலாறுல ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு சமூகமே ஒட்டுமொத்தமாக மாறி வரும் பீரியட்ல எல்லோருக்குமே பல கேள்விகள், குழப்பங்கள் எழுது. பல வகையில் முன்னாடி இருந்த அனுபவங்களை நாம் மீளாய்வு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே உள்ளே இருக்கு. அதை அங்கீகரிக்கும் விதமாக இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல அம்சம். ஏன்னா வந்து புதிதாக வரும் இளைஞர்களுக்கு நம்மளுக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே இயக்கங்கள்ல இருந்தவர்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது, இந்த குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கறத இந்த புத்தகம் வெளிப்படுத்துது. அது ஒரு நல்ல அம்சம். இன்னொரு நல்ல அம்சம் என்னன்னா, பல இயக்கங்களை பற்றி வரலாறு, அதாவது இப்போ குறிப்பாக இப்ப நதீம் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரால இருக்கிற தலித் மூவ்மெண்டோட வரலாறு, தலித் பேந்தர் மூவ்மெண்டோட வரலாறு, இது போன்ற ஒரு பெரிய மூவ்மெண்டோட சம்மரியை வந்து அவரு வெகு சில பக்கங்கள்ல வந்து ஈஸியா கவர் பண்றாரு. குறிப்பாக இப்போ வந்து பீகார்ல வந்து சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது அத பின்னணியில அப்படி ஒரு 51 லட்சம் 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்க போகும்போது போராட்டமே இல்லாத ஒரு பீகார் 70களில் எவ்வளவு பெரிய போராட்ட குணம் உடைய பீகாராக இருந்தது அப்படிங்கிறது இவரோட வரலாற்று கண்ணாடியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல அம்சமாக இருக்குது. இந்த வாய்ப்புகள்ல இந்த புத்தகம் நிறைய ஏற்படுத்தியது. இந்திய அளவுல எப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ் ப்ராக்ரெசிவ் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு. அதே போல சாதியம் பற்றி, சாதி எதிர்ப்பு பற்றி மார்க்சியர்களை பேச வைத்ததில் அனுராதா தோழர் அவர்களின் பங்கு என்ன, இவரோட பங்கு என்ன, இவரோட பார்வை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். இதற்கான முயற்சிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்குது. அதோட பிரதிபலிப்பு இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நிறைய பேர் வந்து மார்க்சியர்கள் சாதி பற்றிய தீவிர ஆய்வில் இறங்குவதற்கு இது போன்ற உரையாடல்கள் உந்தி தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆறுதலாகவும் அதே போல ஒரு திசை வழி காட்டுறது போலவும் இருக்குது. அதே போல வெரைட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இந்த புத்தகத்துல வந்து அவர் எல்லா வர்க்கத்தின் மனிதர்களோடையும் உரையாடுறாரு. அவர்கள் எப்படி உரையாடுகிறார்கள், அவர்களோட அபிலாஷைகள் என்ன, எல்லாத்தையும் வந்து அப்படியே பதிவு செய்யறாரு. அப்படின்னும் போது இது இளம் மார்க்சியர்களுக்கு இது வந்து ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா
மார்க்சியத்துக்கு வெளியில இருந்து மார்க்சியத்தை பாக்குற இல்ல மார்க்சியத்துக்குள்ள வர நினைக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய குழப்பத்துல இருப்பாங்க. இவங்களோட பேசலாமா, அவங்களோட பேசலாமா, அவங்களோட நட்புறவோட இருக்கலாமா, இந்த மாதிரியான. இப்ப வந்து ரொம்ப வேடிக்கையாக வந்து சமூக வலைதளத்துல கேட்பாங்க, மார்க்சியரா இருக்கிறீங்க என்ன பீட்சா சாப்பிடுறீங்க, மார்க்சியரா இருக்கிறீங்க என்ன டர்ஃப்ல கிரிக்கெட் விளையாடுறீங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் கிரவுண்ட்ல தானே கிரிக்கெட் விளையாடணும். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அதாவது அவங்க வந்து நம்மளை வந்து குத்தி காட்டுறதுக்கோ நம்மளை வந்து கேலி செய்வதற்கோ கிடையாது. அவங்க வந்து ஒரு கியூரியாசிட்டி இல்ல ஒரு குழப்பத்துல இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னும் போது மார்க்சியர்கள் வந்து ஒரு வர்க்க ரீதியாக உழைக்கும் மக்களுக்கு வேலை பார்க்கறாங்களோ இல்லையா, அவங்க எல்லா தரப்பினரோடையும் வாதாடலாம், நட்புறவுல இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலை இந்த புத்தகம் தருது. எல்லாத்த விட முக்கியமாக இந்த புத்தகத்துல வந்து ஒரு சிறப்பம்சமாக நான் என்ன பாக்குறேன்னா, ரிலேஷன்ஷிப்ஸை கையாளுறது, மனித உறவுகளை வந்து குறிப்பாக காதல் உறவுகளை கையாளுறது, அதை பத்தி யோசிக்கிறது வந்து இது வந்து ஒரு தெளிவை தருது. நான் ஒரு சின்ன உதாரணத்தோட இதை முடிச்சுட்டு அடுத்த விமர்சன செக்ஷனுக்கு போறேன். ஒரு பெரிய மார்க்சிய மாணவர் அமைப்புல ஒரு ரொம்ப புரட்சிகரமான நபர், பயங்கர இன்டெலெக்சுவல். அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பாஜக அரசால ஒரு கொடுமையான சட்டத்துல கைது செய்யப்படுறாரு. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க எல்லாரும் மாணவர்கள். அப்போ ஒரு விவாதம் மாணவர்கள் மத்தியில கிளப்பப்படுது, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் மீது எந்த பண மோசடி குற்றச்சாட்டோ, அமைப்பு விதிகளை மீறிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டோ, இல்ல பாலியல் குற்றச்சாட்டோ, இல்ல வன்முறை குற்றச்சாட்டு, அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுமே இல்லையே. எதற்கு இந்த கேள்வி ரைஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷுவல் ஆப்பர்ச்சுனிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாலியல் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு. என்ன அப்படின்னா பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. அவர் ஒரு கடைசி 10 வருஷத்துல ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை அவர் காதலித்திருக்கிறார். ஒரே டைம்ல கிடையாது, அடுத்தடுத்து அவர் பிரேக்கப் ஆயிருக்கு, லவ் பண்ணிருக்காரு. இது வந்து சரியானதா, இவர் சரியான மனிதரா அப்படிங்கிற கேள்விக்குள்ள போய் அந்த கேள்வி எங்க போயிருக்கு அப்படின்னா, இந்தியாவின் உற்பத்தி முறை என்னவா இருக்குது, அது வந்து முதலாளித்துவ உற்பத்திக்கு வந்துருச்சா இல்ல வந்து இன்னும் அரை காலனிய அரை நிலப்பிரபுத்துவ வடிவத்தில் தான் இருக்குதா அப்படின்ற உற்பத்தி பற்றிய விவாதத்துக்கு போயிருக்கு. ஏன் இந்த விவாதத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, அது அரை நிலப்பிரபுத்துவமா இருந்தா இவர் செய்தது தவறு, முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு போயிட்டா இவர் செய்தது சரிதான், அப்போது இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஏன்னா வந்து மக்களோட கான்சியஸ்னஸ், மக்களோட விழிப்புணர்வு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கும். விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகத்துல இவர் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இது தப்பு அப்படின்னு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற ஒரு உரையாடல். நான் வந்து இது வந்து 80s நடந்தது சொல்ல, 2021 நடந்த உரையாடலை கல்லூரி மாணவர்கள் ஆய்வு, அதாவது ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நடுவில் நடந்த ஒரு பெரிய கேஸ்ல ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய இடத்துல நடந்த ஒரு உரையாடல் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவ்வளவு மனித உறவுகளை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற ஒரு சூழல்ல இருக்கிற போது ரொம்ப எளிமையாக அவர் வந்து கல்லூரியில் இருந்த உறவுகள் அதுல இருந்து பிரேக்கப் ஆனது, கல்யாணம் பண்ணது, எல்லாத்தையும் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டா தான் பாக்குறேன். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் புக்ல. இப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்றத விட எனக்கு இது புத்தகத்துல பெரிய குறை என்ன இருந்துச்சு அப்படின்னா, அதை நான் வந்து காமராசன் தோழத்தையும் பகிர்ந்துக்கிட்டேன். எப்படி வந்து ஒரு புரட்சிக்கு எந்த வர்க்கம் தலைமை தாங்குது, எந்த வர்க்கங்கள் வந்து அதுக்கு வந்து ஆதரவு வர்க்கங்களா இருக்கும், எந்த வர்க்கங்கள் நம்மளோட முரண் இருக்கும் ஆனா அது வந்து பகை முரணா இருக்காது, இந்த மாதிரியான தெளிவுகள்லாம் வந்து ஒரு புரட்சி இருக்கணுமோ, அதே போல ஒரு புத்தகம் எழுதினாலும் சரி, ஒரு உரையாற்றினாலும் சரி, எந்த வர்க்கத்தோடு நம்ம வந்து மையப்படுத்தி உரையாட போறோம், எல்லா வர்க்கத்துக்கூடயே தான் உரையாட போறோம், ஆனா மையமாக இந்த புத்தகம் எந்த வர்க்கத்திடம் பேச முற்படுகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். அது எந்த வர்க்கத்துக்கெல்லாம் எப்படி ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வேணும்னு நினைக்கிறேன். அது இந்த புத்தகத்துல இல்லையோ அப்படிங்கிறது என்னோட விமர்சனமா இருக்குது. ஏன்னா இது வந்து தீவிரமான அரசியல் பேசும் புரட்சிக்காரர்களுக்கான புத்தகமா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு தீவிரமா இது வந்து தியரிட்டிக்கலா உள்ள போல, ரொம்ப மேலோட்டமா தான் தியரி பேசுது. அல்லது புதுவையான பார்வையாளர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான நடை அப்படின்றது இல்லாம நிறைய தகவல்களா எடுத்து அவர் போடுறாரு. அப்ப இது வந்து ஒரு தெளிவில்லாம இருக்குதோ அப்படின்னு நான் நினைச்சேன். அது காமராசன் தோழர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவரு சொன்னார், அவர் ஒரு விளக்கம் சொன்னார். அப்படி இருக்கிறதா எனக்கு தோணல. ஒரு எலைட்டான ஒரு அறிவுஜீவி வர்க்கத்துக்கு அவர் எழுதுகிறான்னு வச்சுக்கலாம், அந்த அவங்களோட அந்த அறிவுஜீவி வர்க்கத்தோட உரையாட வச்சுக்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதா சொன்னார் அவரு. அதை நான் வந்து அவர் சொன்னும் போது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் நேற்று போய் அமேசான் ரிவ்யூ, அப்புறம் வந்து பிளிப்கார்ட் ரிவ்யூ, குட் ரீட்ஸ் ரிவ்யூல எல்லாம் இந்த புத்தகத்தை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு நிஜமாலுமே இந்த மணிரத்னம் படம்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய புரியாதுன்னா அவர் ரொம்ப அறிவா எடுத்திருக்கான்றல, கோஹரண்டா இல்லாம எடுத்திருப்பாரு. ஆனா பரத்வாஜரங்கன் போன்றவர்கள்லாம் அவங்களே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து அது பயங்கரமா பாராட்டுவாங்க. அது போல வந்து அந்த ரிவ்யூ எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமூட்டும் விதமாக பயங்கரமா அவங்களே ஸ்லாகிச்சு இட் வாஸ் வெரி கிரிப்பிங் அப்படிலாம் வந்து ஒரு
ஒரு கிரைம் த்ரில்லரை பத்தி எழுதுவது போல எழுதியிருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சு, சரி காமராஜன் சொல்றதையும் ஒரு உண்மை இருக்கிறது போல. இந்த புத்தகத்துக்கான பரத்வாஜ ரங்கன்களும் ரசிகர்களும் இருக்கதான் செய்யறாங்க. நம்மளுக்கு இது ஒரு தெளிவில்லாத மாதிரி தெரியுது இல்லையா. அவரு ஏதோ ஒரு தெளிவுல தான் எழுதியிருக்காரு அப்படின்றது புலப்படுது. ஆனா என்னன்னா, ஒரு அன்கிளியர் தீம் தான் இது. ஏன்னா இது சிறை குறிப்புகள் இருக்கு. நம்ம கிராம்சியில இருந்து தூக்குமடை குறிப்புகள்ல இருந்து நிறைய அந்த மாதிரி சிறையில இருந்தவங்க எழுதுறத படிச்சிருக்கோம். ஆனா இது ஒரு சிறை குறிப்பாக இருக்கான்னு கேட்டா முழுமையாக அப்படியும் கிடையாது. வாழ்க்கை வரலாறாக இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. தத்துவ விசாரணையாக இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இல்ல மாவோயிஸ்ட் இயக்கத்தை பற்றிய ஒரு ஆவணமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லதான். ஏன்னா இவர் இயக்கத்துல இருந்ததே பாதி இடத்துல மறைச்சிடுறாரு, அது வழக்குகள் காரணமாக. அதை படிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஏகாதிபத்திய அந்த புத்தகத்துல லெனின் முகவரில் என்ன எதிர்ப்பார்னா, சென்சார்ஷிப்புக்காக நம்ம தணிக்கை செய்யப்படுகிறது என்பதற்காக சிலவற்றை நம் மறைத்து எழுதுறான் மொழிய, நம் நிலைப்பாடுகளை மாற்றி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல இந்த புத்தகம் தவற விடுதோ அப்படின்றது என்னோட கருத்து. ஆனா இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இந்த புத்தகத்துல நிறைய இன்டர்பிரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு அவர் இப்ப சிறைகளை பத்தி பேசும்போது கிளியராவே சிறைகள்ல ஒரு நார்த் சவுத் டிவைடு தெரியுது. அதற்கு காரணம் சவுத்ல இருக்கவங்கலாம் ரொம்ப முற்போக்கானவங்க, நார்த்ல இருக்கவங்கலாம் பிற்போக்கானவங்கன்றது கிடையாது. அந்த அரசியல் பொருளாதாரம் சிறை வரைக்கும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுல இருந்து நிறைய படிப்பனைகள் எடுத்துக்கலாம். அந்த மனிதர்கள் மீது அது எப்படி தாக்கத்தை செலுத்துது அப்படிங்கிறத பத்தி நிறைய அவர் கடைசியா அவர் பேசிய விழுமைகள் பற்றி, இல்ல ஜனநாயகத்தை பற்றி பாடங்களை அதுல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் செய்யல அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப முக்கியமாக அவர் தவற விட்டது என்ன அப்படின்னு தோணுது அப்படின்னா, அவர் சாதியை பற்றி பேசுகிறார், பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறார். ஆனா இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல கூட இந்த 10 வருஷத்துல நடந்த ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கும், மாற்றம்ன்றதை விட இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டதாக இருக்கும் இஸ்லாமிய ஒடுக்குதலை பத்தி அவர் எங்கேயுமே பேசல. அவர் முற்போக்கான இஸ்லாமியர்களோட பழகுறாரு, அப்சல் குரு போன்ற இஸ்லாமியர்களோட பழகுறாரு, நிறைய முற்போக்கு கருத்துக்களை அவர்களிடம் இருந்து பெறுகிறாரு. இதெல்லாம் செஞ்சு கூட அவர் இதை பத்தி பேசல அப்படிங்கிறது ஏன் வருத்தம் அளிக்குது அப்படின்னா, அவர் இதை பத்தி பேசணுங்கிற நிபந்தனை கிடையாது. அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதான் பேசலாம். ஆனால் இதை பேசாத அவர் தான் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பத்தி பேசுறாரு. இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இப்ப அப்சல் குரு போன்ற இல்ல காஷ்மீர்ல இருந்து காஷ்மீர் விடுதலை பற்றி பேசுவதை பத்தி அவர் முன் அனுமானங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதே ஒரு சிக்கலான பார்வையா தான் இருக்குது. ஆனா அவர் அதுக்கப்புறம் அடிப்படைவாதிகளை பத்தி பேசிட்டு கடைசியில அவர் என்னங்கிறாருன்னா, இந்துத்துவ அடிப்படைவாதமும் இந்த அடிப்படைவாதமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்ன்றாரு. இது திருப்பியும் ஒரு மேல் நடுத்தர வர்க்க ஒரு லிபரல் சிந்தனையாளர்கள் கிளாசிஃபை பண்ற மாதிரியா தான் இருக்குது. ஏன்னா அது யாரும் இப்ப அடிப்படைவாதத்தை ஆதரிக்கலாம் இல்லை. ஆனா ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்ற மாதிரி இஸ்லாமிய அடிப்படைவாதமும் இந்துத்துவ அடிப்படைவாதமும் ஒரே அளவுல தாக்கம் செலுத்துதுங்க. குறிப்பாக இப்ப என்ன பாராளுமன்றத்துல அவங்க 240 சீட்டு வச்சிருக்காங்க, இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சிகள் 200 சீட்டு வச்சிருக்காங்க, நெக் டு நெக்கா இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டையும் ஒரே தட்டில் வைத்து பேசிவிட்டு இஸ்லாமியர் ஒடுக்குதலை பற்றி பேசாமல் இருப்பது ஒரு தவறான ஒரு தவறு விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அவர் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை பற்றி அவர்கள் 5 வேளை தொழுகிறாங்க, தாடியை முடிவுலாம் பாத்துக்கிறாங்கன்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. ஆனா RSS காரர்களை சந்தித்த போதெல்லாம் அவர் RSS காரர் தான், பட் ஹி இஸ் நாட் கம்யூனல். அவர்கள் மதவாதிகளாக இருக்கவில்லை, RSS உறுப்பினர்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு பேசுறாரு. இது அவரை நான் மதவாதியா சித்தரிக்க முற்படல. ஆனா இது ஒரு லிபரல் பார்வையாகத்தான் இருக்குது. இது ஒரு தீவிர மார்க்சியரோட பார்வையாக இல்ல அப்படிங்கிறது என்னோட விமர்சனம். ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை அவரை பத்தி விமர்சிச்ச மாவோயிஸ்ட் டாக்குமெண்ட்ல இதை சொல்லப்படல அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்றேன். இந்த டீகிளாசிஃபைன்னு சொல்லிட்டு இவர் பேசினார் இல்லையா நதீம், இதெல்லாம் டீகிளாசிஃபை பண்ணிட்டாங்க சுதா பரத்வாஜ், கோபாட் காந்தி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு நதீம் சொன்னாரு. ஆனா அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து என்ன அப்படின்னா, இவர் அனுராதா காந்தி அவர்களையும் இவரையும் கம்பேர் பண்ணி பேசும்போது அனுராதா எவ்வளவு இன்னும் பெட்டராக இருந்தாங்க, எவ்வளவு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, நிறைய விஷயங்களை ஈகோ இல்லாம நிறைய பேரை ஏத்துக்க முடிஞ்சது அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. காரணம் என்னை பொறுத்தவரை அனுராதா காந்தி அவர்கள் வர்க்க நீக்கம் செய்திருக்கிறார், இவரால் கடைசி வரை செய்ய முடியவில்லை என்பதுதான் என் பார்வை. ஏன்னா இவர் வர்க்க நீக்கம் அப்படிங்கிறது பல இடங்கள்ல மார்க்சியர்கள், ஒரு மூத்த மார்க்சியர்களே நிறைய பேர் பண்ற தவறுகளாக நான் பாக்குறது என்ன அப்படின்னா, நான் தவறா கூட இருக்கலாம், எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. என்ன அப்படின்னா, மெக்கானிக்கலாக வர்க்க நீக்கம்ன்றது கஷ்ட ஜீவனம் வாழ்வது, பழைய சோறு சாப்பிடுவது, பாயில படுத்து தூங்குவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குல சிந்திக்கிற ஒரு போக்கு இருக்குது. அதே தான் இவரும் பண்ணியிருக்காருன்றதான் என்னோட வாதம். ஏன்னா வர்க்க நீக்கம் அப்படிங்கிறது
இந்த மாதிரி ஒரு பாவர்ட்டியை இமிட்டேட் பண்றது கிடையாது. அது குட்டி முதலாளித்துவ வர்க்கத்துக்கு, இவர் குட்டி முதலாளித்துவ வர்க்கமா இல்லையாங்கிற டிபேட்குள்ள போவானா, ஏன்னா மாவோயிஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நேஷனல் புர்ஜுவாசி, இவர் வந்து ஒரு தேசிய முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்றாங்க. அதுக்குள்ள போவானா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தின் சில அம்சங்கள் என்னன்னா, அவங்களால வந்து சுய விமர்சனத்தை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப ஈகோட்டிஸ்டிக்கா இருப்பாங்க. ஆனா உழைக்கும் வர்க்கத்துக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு போக்கு இருக்கும். இப்ப ரஜினி எல்லாம் ஏன் தூக்கி கொண்டாடுறாங்கன்னா, ரஜினி வந்து தன்னைத்தானே கலாச்சிக்கிறது வந்து உழைக்கும் மக்களுக்கு தங்களோட பண்பு மாதிரியே தெரியுது. அது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எளிமையா புரியுது. அப்ப இவர் கடைசி வரைக்கும் அந்த வர்க்க நீக்கம்ன்றத வந்து ஒரு 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 சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அதை மெக்கானிக்கலா ஃபாலோ தான் பண்ணிருக்காரு இல்லையா. இவர் உண்மையா டீக்ளாசிஃபை பண்ணாராங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா சாதியை பற்றி நிறைய பேசுறாரு. அம்பேத்கரை முழுசா படிச்சுட்டு அதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்றாரு. வரலாற்று பூர்வமாக சாதி எப்படி ஆராயணும் எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா இவர் வந்து தலித் மக்களை பற்றி எழுதும் எல்லா எழுத்துக்களும் ஒரு லிபரல் பார்ப்பனர் எழுதுவது போல ஒரு கரிசன பார்வையில தான் இருக்குது. அது எந்த இடத்துலயும் எனக்கு வந்து ஒரு புரட்சிகர சக்தியின் அதாவது புரட்சிக்கு தலைமை தாங்க போற வர்க்கத்தில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் ஒரு மக்கள் திரளை பற்றி பேசுவது போலவே கிடையாது. அதனாலதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போயிட்டு என்ன அளவுக்கு போறாருன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு தலித் நண்பர் கூட பேசுனது வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு, எனக்கு அவ்வளவு இதா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க அம்மாவை பாராட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நெருடலாக தான் இருக்குது. அது அதுல இருந்தா எனக்கு வந்து அவர் உண்மையாகவே வர்க்க நீக்கம் செய்து கொண்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகவே இருந்தது. அதனால அவருக்கு பாத்தீங்கன்னா பல இடத்துல அவர் ஷாக்கிங் அப்படின்னு சொல்றதெல்லாம், என்னங்க நீங்க வந்து 40 வருஷமா இதை பத்தி பேசிக்கிங்கன்றீங்க, இது ஷாக்கிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடம். இன்னொரு இடம்னா காலிஸ்தானி இயக்கத்தவர்லாம் வந்து ரொம்ப சாதியவாதியாக இருக்காங்க அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கக்கூடாதே. அதெல்லாம் வந்து இதோட வெளிப்பாடு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இதை பத்தி குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இதன் வாயிலாக இப்ப வந்து ஆசாத் தோழர் இவருக்கு வந்து எழுதிய விமர்சனத்துல வந்து அனுராதா தோழர் இந்த புத்தகத்தை படித்திருந்தால் என்ன நினைத்திருப்பார்கள் அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது, என் இணையரை எனக்கு எதிராக திருப்பும் வேலையை பார்க்கிறாருன்னு இவர் வந்து பதில் எழுதுறாரு. ஆனா இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. இவர் வந்து இது வந்து ஒரு வர்க்கம் சார்ந்த, அந்த வர்க்க சிந்தனை சார்ந்த பிரச்சனையா பார்க்காம இது ஒரு இண்டிவிஜுவலா, அவங்களுக்கு ஈகோ இல்ல எனக்கு ஈகோ இருக்கு அப்படின்னு இண்டிவிஜுவலா இவர் பாக்குறதுனாலதான் இவர் இணையரை இவருக்கு திருப்பதா இவர் பாக்குறாரு. ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு பர்சனலா தெரியாது. நான் வந்து இவர்கள் பணியாற்றியதுக்கு 20 வருஷம் கழிச்சு நான் வந்து அரசியல் படிக்கிறேன். அப்ப இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் படிக்கிறேன். அப்படி இருக்க எனக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது, ஒருவேளை அனுராதா தோழர் உயிரோடு இருந்து இந்த புத்தகத்தை படித்தால் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வரும்போது, இவர்கள் 2 பேரையுமே தெரிந்த இயக்கத்தில் இருந்தவருக்கு இந்த கேள்வி வருவது இயல்புதான். அதை தாண்டி அனுராதா மாடல் இவர் தான் முன்னிறுத்தும் போது அவர்களை மையமாக வைத்து கேள்வி எழுப்புதல் எந்த பர்சனல் வெண்டேட்டாவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிளஸ் அனுராதா தோழர் அப்படிங்கிறவர் இவரோட இணையர் மட்டும் கிடையாது, அவங்க இயக்கத்துல முக்கியமான ஆளு. மாவோயிஸ்ட் இயக்கத்துல மட்டும் இல்லாம இந்திய புரட்சிகர இயக்கத்திலேயே அவங்க ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. குறிப்பாக பெண் விடுதலையில அவங்க எவ்வளவு பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. ஏன்னா இவரோட இந்த புக்ல முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன, மாவோயிஸ்ட் இயக்கம் எப்படியெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு வேலைப்படுதுன்னு ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்கு இல்லையா. அப்ப அவர்களை வைத்து கேள்வி கேட்பது வந்து இவர் வந்து அப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதும் இதோட வெளிப்பாடு தான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒடிசால வந்து மாவோயிஸ்டுகள் வந்து கும்பலாக செயல்படுறாங்க, அதாவது ஒரு கேங்ஸ் மாதிரி செயல்படுறாங்க, பிரிசன்ல கூட ஜார்க்கண்ட்ல மாஃபியாவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து விமர்சனத்தை, ஐயோ நான் வந்து என்னோட கருத்தெல்லாம் சொல்லல, நான் வந்து சிறையில வந்து அவங்க என்கிட்ட சொன்னதான் பதிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவுமே ரொம்ப லிபரல் தன்மையா இருக்கு. ஒண்ணு இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆவணங்களோட ஒப்பிட்டு பார்த்து அதுல இருக்கிற சரித்தன்மையை வச்சு எழுதிருக்கலாம், அல்லது இல்ல இது என்னோட அனுபவத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அரசியல் விளக்கங்களை கொடுத்துருக்கலாம். ஆனா போகிற போக்குல இந்த மாதிரியான செவி வழி கேட்பதை பதிவு பண்ணிட்டு அது விமர்சனம் கிடையாது அப்படின்னு சொல்றதும் எனக்கு வந்து ஒரு சரியான மார்க்சிய அணுகுமுறையாக தெரியவில்லை. இதுவும் வந்து அந்த வர்க்க நீக்கம் செய்யாத ஒரு லிபரல் பார்வையிலிருந்து வந்ததாகத்தான் எனக்கு தெரிகிறது. அதுல வந்து முக்கியமாக அவர் வந்து சிறையில வந்து மாவோயிஸ்டுகளோ இல்ல பொதுவான சில இடத்துல நக்சல்னு பொதுவா சொல்றாரு, அவங்க வந்து ஒரு கேங்கா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரே தான் மற்ற எல்லா பிரிவினரும் கேங்கா செயல்படுறாங்க, அவர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கிறாங்க, பணப்புழக்கம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன் சிறையில் இருக்கிற நக்சலைட்டுகளோ இல்ல பொதுவாக மார்க்சிய அமைப்புகள்ல இருந்து வந்தவங்களை மட்டும் கேங்கா செயல்படக்கூடாது? இவருக்கு வந்து நிறைய வெளிகள் இருந்திருக்குது. அதுல இருந்து நிறைய அடிடாஸ் செருப்புல இருந்து விட்டமின் டேப்லெட்ல இருந்து புத்தகங்கள் வரைக்கும் வரத்துக்கு இவருக்கு வழி இருக்கு அப்படின்னும் போது, பிற நக்சல்வாதிகள் வந்து அவர்களுக்கு இந்த மாதிரியான வலைப்பின்னல்கள் ஏற்படுத்தி கொண்டதுல ஒரு தவறும் இல்லையே. அப்ப அப்படிதான் எனக்கு தெரியுது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இதை பேசும்போது இதை வச்சு அவங்க விமர்சனம் பண்றாங்க இவரை.
மாவோயிஸ்ட் கட்சிகள் வந்து இதை எதிர்த்து விமர்சனம் பண்ணும்போது அவங்களும் ஒரு பெரிய தப்பு என்ன பண்றாங்க அப்படின்னு ஏன் பார்வையில தோணுது அப்படின்னா, அவர்கள் இவர் செய்யும் கருத்தியல் தவறுகள் எல்லாம் சுட்டிக்காட்டுவதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இவர் தவறு செய்து விட்டார் என்றால் 40 வருடமாக இவரை கட்சியில் வைத்திருந்த, அதுவும் முக்கியமான பொறுப்புகள் வைத்துக் கொண்டிருந்த அவர்களை பற்றியும் அவர்கள் சுய விமர்சனம் செய்திருக்க வேண்டும். ஏனால் இது திருப்பியும் கொபாட் காந்தி என்ற ஒரு தனிநபரின் பிரச்சனை கிடையாது. ஏன் அதற்கு விளக்கமாக அவர்கள் அந்த டாக்குமெண்ட் என்ன இருக்காங்கன்னா, 1984 உட்கட்சி முரணிலிருந்து அவர்கள் அவர் இப்படித்தான் நடந்து கொண்டு வருகிறார். சோ 84 இருந்தே அவருக்கு இந்த மாதிரியான கலைப்புவாத போக்குகள்லாம் இருக்குன்னு அவங்க எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது கட்சி கட்டமைப்புல அவர் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளுமா இல்லையா? அவர் விமர்சனங்கள் தவறாக இருக்கலாம், இல்ல அவர் விமர்சனங்கள் எனக்கு வந்து ரொம்ப அப்டிராக்டா தெரிஞ்சு, ரொம்ப கான்கிரீட்டா எழுதாம ரொம்ப கான்செப்டுவலா மட்டும் பேசிட்டு அவர் அப்டிராக்டா எழுதல அப்படிங்கிறது இருந்தது. ஆனா ஒரு கட்சி இதை விமர்சிக்கும் போது, இல்ல பல பேர் இதை விமர்சிக்கும் போது கொபாட் காந்தியை விட அவர்கள் வந்து மாவோயிஸ்ட் கட்சி மீதான விமர்சனத்தை இதை பயன்படுத்தி விட்டு வைக்கிறாங்க அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதையுமே திருப்பி ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனையாக சுருக்கிறது அப்படிங்கிறது இந்த விமர்சனங்கள் எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான தீமா இருக்கு. அதை தாண்டி இப்ப நம்ம தோழர் ஒருத்தரே எழுதியிருந்தாரு, மார்க்சிய இயக்கங்கள் இந்த மாதிரியான நபர்கள் இதுல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து ஃப்ராய்டியன் தியரி வந்து அவங்களை ஆட்கொள்ளுது, இல்ல வந்து பின்னவீனத்துவம் அவர்களை ஆட்கொள்ளுது அப்படின்றலாம் எழுதியிருக்காங்க. ஆனா இதுவுமே பார்த்தா எனக்கு ஒரு மார்க்சிய விளக்கமாக தெரியல. ஏன்னா எப்படி வந்து ஒரு கருத்தியலே வந்து இவங்களெல்லாம் மாத்திருச்சு அப்படிங்கறத எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப அதுக்கு ஏதோ பொருள் முதலாத காரணங்கள் ஏதாவது இருக்கணும்ல. அது அப்ப கட்சி கட்டமைப்புல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஆராயணும்ல. அது இப்போ வந்து நம்ம வந்து பெரிய விவாதங்கள் வந்து மார்க்சிய இயக்கங்கள் எம்எல் இயக்கங்கள் நடத்துறது வந்து பேரெழுச்சி பாதையா, இல்ல வந்து நீண்ட கால மக்கள் யுத்த பாதையான்ற அளவுக்கு விவாதம் நடத்துறோம். ஆனா எந்த அளவுக்கு இந்த 2 பாடங்கள்ல இருந்துமே இந்த புரட்சிகர இயக்கங்கள் அவங்க செயல்பட்ட சூழல் என்ன மாதிரியான சிந்தனை போக்கு மனிதர்கள் மீது தாக்கத்தை செலுத்தியது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்ப அதை கணக்குல எடுக்காம கொபாட் காந்தியை தாக்குவதிலோ கொபாட் காந்தியை விமர்சிப்பதிலோ மட்டும் நாம் இதற்கு தீர்வு காண முடியாது. எனக்கும் அவங்க சொல்ற எல்லா விமர்சனமும் என்னால ஏத்துக்க முடியுது. அவர் ரொம்ப அப்டிராக்டா ஹாப்பினஸ் பத்தி பேசுறாரு, ரொம்ப அப்டிராக்டா அவர் வந்து ஃப்ரீடம் பத்தி பேசுறாரு. அதற்கு எதுக்குமே வந்து கான்கிரீட்டா பருண்மையாக அவர் பேசுவது இல்லை அப்படிங்கிறது இருக்குது. பிளஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப லிபரல் பார்வையில தான் பல விஷயங்கள் அவர் ஆராய்ஞ்சிருக்காரு. அவ்வளவு அனுபவங்களையும் சிறை அனுபவங்களையும் அவர் வந்து முக்கியமான இடங்கள்லாம் சொல்றாரு. ஊப்பா சட்டம் எப்படி செயல்படுது, நீதிமன்றம் எப்படி செயல்படுது, அதெல்லாம் வந்து புதிதாக படிப்பவர்களுக்கு பெரிய பொக்கிஷம் தான். ஆனா அதுல இருந்து வரும் முடிவுகள் வந்து ரொம்ப லிபரல் தன்மையோட தான் இருக்குது. ஆனா அவருக்கு ஏன் இந்த தன்மை இருந்திருக்குது? இந்த தன்மையோட அவர் எப்படி ஒரு 40 வருஷம் செயல்பட முடிஞ்சிருக்குது அப்படின்னா, அமைப்புகள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்குல்ல. 40 வருஷம் இவருக்கு கொடுத்த இதே சலுகை, அதாவது 84 இருந்து இவர்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு மாவோயிஸ்ட் அமைப்பு சொல்லுது, ஆனாலும் அமைப்புல நீடிக்க விட்டுருக்க இதே சலுகை ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கும் ஒரு ஒரு அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு ஊழியருக்கு தந்திருக்குமா, உள்நேர ஊழியருக்கு தந்திருக்குமா? அப்ப இவர் சொல்வது போலயே சாதி வர்க்க பின்னணியை கொண்டு வருபவர்களுக்கு இயக்கத்தில் வேறு வேறு சலுகைகளும் வேறு வேறு இடங்களும் தரப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பணும் இல்லையா? அது ஒரு சுய விமர்சனமா தானே நம்ம பார்க்கணும் நம்ம இயக்கத்தை பத்தியே பேசும்போது. அதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் மீதான விமர்சனத்துக்கான பதில்ல இருந்து எனக்கு தெரியறது என்ன அப்படின்னா, இவர் வந்து சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் இவரே வந்து ஒரு சாட்சியாக இருக்கிறார் சில பிறழ்வுக்கு. அதுக்கு இவர் தரும் விளக்கங்கள் தவறாக இருக்கலாம். ஆனால் இவர் வைக்கும் சில விமர்சனங்களோ அல்லது இவரோட இப்ப தன்மை மாறியதே ஒரு விமர்சனமாக மாறி இங்க இருக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மீது பல கேள்விகளை எழுப்புகிறது. அது நிஜமாலுமே நம்ம வந்து வர்க்க நீக்கம் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல வந்து நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில பேசுறதாகட்டும், அல்லது சாதி எதிர்ப்பு ஆகட்டும், அதுல பருண்மையாக நம்ம எதை எடுத்துக்கிறோம், எப்படி கொண்டு போறோம், அதுல வந்து நம்ம மெக்கானிக்கலாக நம்ம வந்து ரஷ்யாவையோ சீனாவையோ அப்படியே அமல்படுத்துறோமா, இல்ல அந்த மனிதர்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்ற பாடத்துல எடுத்துக்கிட்டு நம்ம அமைப்பு முறைகள்ல அதற்கு தேவையான மாற்றங்களை செய்யறோமா அப்படிங்கிறது இல்லாம, இது வந்து மத்தியத்துவ ஜனநாயக பிரச்சனையா இல்ல இந்த ஓப்பன் மார்க்சிசம், இப்ப திறந்த வெளி மார்க்சிசம் சொல்றாங்க, அதற்கான பிரச்சனையா அப்படின்னு திருப்பியுமே அது ஒரு அப்டிராக்டா போகாம பருண்மையாக நம்ம வந்து இது விவாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. நான் என் நேரத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பொறுத்து கொண்டமைக்கு தோழர்களுக்கு நன்றி. மிக்க நன்றி தோழர் மதூர் சத்யா. மீதான விமர்சன பார்வையுடன் விரிவான நேர பற்றாக்குறை தான் பெரிய சிக்கல். இருந்தாலும் இணையத்தில் அதிக நேரம் எடுக்க முடியாது என்பதால் இதோடு இதை சுருக்கி நம்ம அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டியிருக்கிறது. நல்ல பார்வை, மிக்க நன்றி தோழர்.
நமது அடுத்த ஏற்புரை வழங்குவதற்கு முன்னால் உரையாற்றிய மனோஜ் சத்யா அவர்களின் முறையின் மீதும் தோழர் நதீம் அவர்களின் முறையின் மீதும் ஏதாவது ஐயங்கள் கேள்வி பதில் இருந்தால் நேயர்கள் கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? இல்லைன்னா நம்ம நேரம் அடுத்த ஏற்புரைக்கு போகலாம். கடைசி அந்த கேள்வி பதில் கருத்துரைகளுக்கான நேரம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என் பேரு முகமது ஹாசன். எங்க இருந்து பேசுறீங்க? வீடியோ முடிஞ்சா முகமது ஹாசன் சொல்லுங்க சார். எனக்கு வந்து சில ஏன்னா நான் இப்போ கரண்ட்ல இந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு சில கேள்விகள், அதுவும் மதுர் சத்யா அவர்களுடைய உரையிலிருந்து சில கேள்விகள் இருக்கு. அதுதான் அவர்கிட்ட கேட்கணும். ரெண்டு பேரும் இந்த நதீம் தோழரும் சத்யா தோழரும் ரொம்ப சிறப்பா இதை அறிமுகம் பண்ணாங்க இந்த புத்தகத்தை. அவங்களோட மதிப்புரைக்கு வந்து என்னோட நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் சத்யா தோழர்கிட்ட சில ஐயங்கள், இது கேள்வி அப்படின்னு இல்லை, சில ஐயங்கள். ஏன்னா இந்த புத்தகத்துல 3 சாப்டரா 3 பாகங்களா இருக்கு. அதுல முதல் 2 பாகத்தை தான் நான் படிச்சிருக்கேன். 3வது பாகத்தை இன்னும் நான் தொடலை. அதுல எனக்கும் நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவனா இருக்கும்போது தோழர் அஜிதாவின் நினைவு குறிப்புகள் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். தோழர் சத்யா சொன்னது மாதிரியே அதுல உள்ள இந்த காங்கிரீட் ஐடியாலஜியையும் அவங்களுக்குள்ள நேரடி தொடர்பையும் அந்த அவங்களுடைய அனுபவங்கள்ல இருக்கிற இதுவும், இவருக்கும் அந்த இயக்கத்துல 40 வருட அனுபவங்கள் இருக்கு, அந்த இது மிஸ் ஆகிருக்கோ அப்படிங்கிறத நானுமே ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி. ஆனா நான் இந்த இதுல எனக்கு பெரிய மார்க்சியத்தை பத்தி புரிதல் எல்லாம் இல்லாத இதுவுமே அவர் அடிக்கோடிட்டு காட்டினாரு தோழர். எனக்கு இந்த இதுல முக்கிய பொக்கிஷமா தெரிஞ்சது இந்திய சிறை அணை எப்படி செயல்படுது, இந்திய நீதித்துறை எப்படி செயல்படுது. அதுலயும் குறிப்பா இந்த நீதித்துறை வந்து ஒரு பழங்குடியாகட்டும் அல்லது அடித்தட்டு விளிம்பு நிலை மக்கள்கிட்ட எவ்வளவு ஒரு அவங்களுக்கு எதிரான ஒரு அம்சமா இருக்கு அப்படிங்கிறத தோழர் கோபட் காந்தி அதை பதிவு பண்ணியிருக்காரு. அது அந்த வகையில அது ஒரு முக்கியமான ஆவணம் அப்படிங்கிறத அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு தோழர் மாதிரி பெரிய அரசியல் புரிதல் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த விதத்துல இந்த சிறை அனுபவம், இந்த முதல் 3 பகுதிகளில், இந்த நான் படிச்ச 2 பகுதிகளில் அவருடைய இந்த சிறை அனுபவமும் நீதித்துறையும் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றியான இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். 2வது அவரு வந்து இன்னொரு சொல்லிக்கிறாரு, சில கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கிறதுனால கேள்வி கேள்வி வந்து இன்னொன்னு வந்து இந்த டாக்குமெண்ட் ஆஃப் பீட்ரையல் அப்படின்னு மாவோயிஸ்ட் வட்டங்கள்ல ஒரு டாக்குமெண்டே போட்டிருக்காங்கன்னு தோழர் சொன்ன உடனே நான் அதை போய் தேடி பார்த்தேன். அது banned.document.net அப்படிங்கிற இதுல பிடிஎஃபா இருக்கிறதா காட்டுது. ஆனா போனா டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான லிங்கையோ அல்லது அந்த டாக்குமெண்ட் தோழர்கிட்ட இருந்தா அதை பகிர்ந்துக்கலாம். ஏன்னா இதை படிச்சு முடிச்சுட்டு அதையும் படிச்சானா இன்னும் எனக்கு புரிதல் நல்லா ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை கேட்டுக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் ஆஃப் பீட்ரையல், அந்த டாக்குமெண்ட் கிடைக்குமா? தோழர் சத்யா. நன்றி ஹாசன். தோழர் சத்யா எதுவும் மறுபடியும் விரும்புறீங்களா? அதான் தோழர், அது விபிஎன் தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அது பேண்ட் தாட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம விபிஎன் தான் பயன்படுத்திக்கணும். அது வேற எதுவும் தோழர்கள்ட்ட கைவசம் இருந்தா அனுப்ப சொல்லலாம். மற்றபடி அதை நம்ம விபிஎன் யூஸ் பண்ணா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் படிக்க வேண்டிய டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிறத என்னோட கருத்து. மிக்க நன்றி தோழர். இது ஏற்புரைக்கு நேரம் அதிகமாக இல்லை என்பதால் தோழர், நான் ராமச்சந்திரன். கேக்குதுங்களா? ஒண்ணும் இல்ல தோழர், கருத்து எதுவும் இல்ல. மதுர் சத்யா கிட்ட தான் நூல்ல 2 இடங்கள்ல மொழிபெயர்ப்பு பத்தி சொன்னாரு. அதுல வந்து கஷ்ட ஜீவனத்தை பத்தி நான் கேட்கல. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னாரு, அது எந்த பக்கம் அவர் சொன்னாரு நான் நினைவு வச்சுக்கல, அதை மட்டும் சொன்னாருன்னா. 44வது பக்கம் பக்கத்துல ஒரு பாதியில வந்து முதலாளித்துவ சமூக அமைப்புன்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து கேபிட்டல் சிஸ்டம்னு மட்டும்தான் இருக்கு. அதுல சோசியல் சிஸ்டம்னு கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து பொருளியல் அடித்தளத்தை மட்டும் தான் சொல்றாரு அப்படிங்கிறது என்னோட புரிதல். அது நான் தவறா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அதை ஒரு மறுபரிசீலனை செய்யணும். அந்த ஒரு இடம் மட்டும் முதலாளித்துவ சமூக அமைப்பால் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் 44வது பக்கம். நன்றி தோழர். நன்றி. நன்றி. இப்ப வந்து ஏற்புரைக்கு தோழர் தமிழ் காமராசனை அழைப்பதற்கு முன்னால் சீர்மை பதிப்பகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சீர்மை பதிப்பகம் இதுவரைக்கும் 140 தலைப்புகளில் நூல்களை கொண்டு வந்துள்ளோம்.
அரசியல், இலக்கியம், சுவியியல், சூழலியல், கவிதை நூல், இப்படியான அறிவியல் மற்ற 140 தலைப்புகள். நீங்கள் சீர்மை இணையதளத்தை அணுகியோ அல்லது காமன் பாக்ஸ் இணையதளத்தை அணுகியோ உங்களுக்கு தேவையான நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த இணையவழி கூட்டத்தை நாம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாலை நடத்துகிறோம். இது அல்லாமல் சென்னை சீர்மை அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நூல் வாசக வட்டம், அதாவது ஒவ்வொரு மாதம் நூலை தேர்ந்தெடுத்து அதன் மீதான மதிப்புரை கூட்டம் நேரடியாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ரீட் பிட்வீன் லைன்ஸ் என்ற பெயரில் திரைப்படங்களையும் ஆவணப்படங்களையும் தேர்ந்தெடுத்து திரையிட்டு அதன் மீதும் கலந்துரையாடலை நடத்துகிறோம். இது பற்றி நாம் தொடர்ந்து நமது சமூக ஊடக கணக்குகளில் விளம்பரங்களை வெளியிட்டு வருகிறோம். சென்னையில் வாய்ப்புள்ள தோழர்களும் இணைய நிகழ்ச்சியில் உலகெங்கும் உள்ள வாய்ப்புள்ள தோழர்களும் பங்கெடுத்து ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி தமிழ் காமராசன் அவர்களை அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். தமிழ் காமராசன் என்று அழைக்கப்படுகின்ற காமராசன் 1987ஆம் ஆண்டு பிறந்தவர். தமிழ் ஆய்வாளர், பல பதிப்பகங்களில் பணியாற்றிய பதிப்பாசிரியர், பப்ளிஷிங் எடிட்டர், தமிழில் முதுகலையும் ஆய்வும் செய்தவர். பண்டைய தமிழகத்தில் சமய உருவாக்கம் என்ற தலைப்பில் முனைவர்பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். பெரியாரும் சில தத்துவ விசாரணைகளும் என்ற தலைப்பில் நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். மணிமேகலையில் பௌத்த தருக்கம், திருமந்திர பதிப்பு வரலாறு முதலான தலையாய ஆய்வு கட்டுரைகள் சிலவற்றை எழுதியுள்ளார். சிங்காரவேலரின் சுயராஜ்யம் யாருக்கு நூலை பதிப்பித்துள்ளார். அதை நாம் சீர்மை வெளியீடாகவும் வெளியிட்டுள்ளோம். தலித்து ஒழிக்கும் குரல், சிவசுப்பிரமணியனின் நேர்காணல்கள் என்கிற தலைப்பில் சிவசுப்பிரமணியன் அவர்களின் நேர்காணல்களை தொகுத்துள்ளார். மணிமேகலையில் சமயமும் மெய்யிலும், மொழிச்சிக்கலும், பொதுவுடைமை இயக்கமும், உணவு, அறிவியல், பண்பாடு, மயிலை சீனி வெங்கடசாமியின் உடல்நலம் குறித்த கட்டுரைகளும் கையேடும் ஆகிய நூல்களின் இணைப்பாசிரியர். தொடர்ந்து தீவிரமாக அறிவுத்தளத்தில் இயங்கி வரும் தோழர் காமராசரை ஏற்புரை அளிக்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். நான் பேசுறது கேட்குதா? கேட்குது தோழர், தெளிவாகவே பேசுங்க. நன்றி. இந்த கோபட் காந்தி அவர்கள் எழுதிய நொறுங்கிய சுதந்திரத்திற்கு நூலுக்கு ஒரு சிறப்பான நூல் விமர்சன கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தோழர்கள், சீர்மை நூல் விமர்சன நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற தோழர்களுக்கு நன்றி. குறிப்பாக தோழர் எழுத்தாளர் சாலை பஷீர் அவர்களுக்கு நன்றி. இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றமைக்கும். தோழர்கள் அகமது நதீம் அவர்களும் தோழர் மது சத்யா அவர்களும் இந்த புத்தகம் குறித்த ஒரு சிறப்பான அறிமுகத்தையும் கூர்மையான விமர்சன கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலினுடைய நான் ஒரு எடிட்டர் தான், நூல் மொழிபெயர்ப்பாளர் மற்றொருவர், நூல் ஆசிரியர் மற்றொருவர். நூலாசிரியர் அவர்கள்தான் ஏற்புரையின் மொழிபெயர்ப்பாளரும், நூலாசிரியர் வழங்குவதுதான் சிறப்பானது. நான் இந்த விமர்சன நிகழ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழிலும் இந்த நூல் கூர்மையான விமர்சனத்தை, உரையாடல்களை ஏற்படுத்தும் என நம்பினோம். இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த உரையாடல்கள் திரும்பவும் ஒரு கூர்மையான விமர்சன உரையாடலை நடக்க உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன். இந்த ஏற்புரையில் 2 விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன். தோழர்கள் பேசியதிலிருந்து எனக்கு என்ன தோன்றியது என்றால், ஒரு நூலை வாசிப்பதற்கு அவரவருடைய நோக்கிலிருந்து, நூலுடைய சூழல் மற்றதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் நூலுடைய நூற்பொருள், நூலுடைய சூழல் என்று புரிந்து கொள்கிற முறையை பற்றி எனக்கு கவனம் செலுத்த முடிந்தது. அது சற்று வித்தியாசமானதாகவும் இருந்தது. ஒருவரால் நான் ஒரு எடிட்டராக நூலை முன்பே வாசித்து சில நேரங்களில் ஊடாட்டம் குழுவில் நாங்கள் அதற்கு முன்பு விவாதம் நடத்தினோம். அதற்கு பிறகு இதனுடைய ஒரு எடிட்டராக பணிபுரிந்த போதும் இந்த நூலை வாசித்திருக்கிறேன். 2-3 முறைகள் வாசித்த பிறகும் இந்த நூலாசிரியருடன் சில நேரங்களில் அவருடன் உரையாடி இருக்கின்றோம். இதையெல்லாம் செய்த பிறகு இன்றைக்கு தோழர்கள் ஆற்றுகிற இந்த அறிமுக உரையும் கூர்மையான விமர்சன கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த அறிமுக உரைகளை கேட்கின்ற பொழுது, நூல் பற்றிய, நூல் வாசிப்பு ஏற்படுத்துகிற சூழல் பற்றிய விஷயங்கள் வியப்பை ஏற்படுத்தின. இது ஒரு வழக்கமான ஒரு சிறை குறிப்பு அல்ல, இது சிறை நினைவு குறிப்புகள். சிறை நினைவு குறிப்பு என்றால் சிறையில் இருந்த பொழுது எழுதியதல்ல, சிறையை விட்டு வந்த பிறகு பழையவற்றை நினைத்து பார்த்து சிறையில் இருக்கும் பொழுது எழுதத் தொடங்கி, சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு சிறையில் இருந்த வாழ்க்கையும் அதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கையும் எழுதி பார்க்கிற ஒரு குறிப்பு.
அதில் அந்த நூலாசிரியர் அவருடைய ஒரு பகுதி வாழ்க்கையை வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார். ஏனென்றால் அது அவருடைய வழக்கு குற்றச்சாட்டே அதுதான். அதனால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அவரால் எழுத முடியாது. ஆகவே ஒரு பகுதி வாழ்க்கை மகாராஷ்டிராவில் அவர்கள் மகாராஷ்டிரா வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும் வெளிப்படையாக எழுதியுள்ளார்கள். வாழ்க்கையினுடைய மிக ஆரம்பகால வாழ்க்கை. மற்றொரு பகுதியை அவர்கள் பெரும் பகுதியை எழுதவில்லை. அவருக்கும் அவருடைய கட்சி செயல்பாடுகளுக்கும் உரிய நிகழ்வுகளை அவர் எழுதவில்லை. அதை அதற்கு பிறகு அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை எழுதுகிறார். சிறைக்கு போன பிறகு சிறையில் கிடைத்த அனுபவங்களை பற்றி எல்லாம் எழுதியுள்ளார். இந்த புத்தகம் அவர் சிறையிலிருந்து அகமது நதீம் அவர்கள் குறிப்பிட்ட பார்சி சமூகத்தை தழுவி கொண்டார் என்பது போல குறிப்பிட்டார். ஆனால் அவர் திரும்ப வருவதற்கும் உதவி செய்தவர்கள் அவர்கள்தான். ஆனால் இருந்தாலும் அவர் பிறகு பார்சி சமூகத்துடன் சென்று வாழவில்லை. அவர் இப்பொழுது கல்கத்தாவில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கி டிடி கோசாம்பி ரிசர்ச் பவுண்டேஷன் என்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி சில ஆய்வு கட்டுரைகளை மற்றவற்றை எழுதுவதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியான ஆய்வுகளை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். பார்சி சமூகத்திலேயே முடங்கி போய்விட்டார் என்று சொல்ல முடியுமா எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் வெளிவருவதற்கும் சிறையில் இருக்கும் பொழுது அவருக்கு அதற்கு சிறை அடக்குமுறைக்கு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிரான போராட்டத்தில் ஒரு கணிசமான பகுதி அவர்கள் உதவி செய்தார்கள். தோழர்களும் அமைப்புகளும் உதவி செய்தன. இவற்றை எல்லாம் கணக்கில் கொண்டுதான் அவர் வெளியே வந்தார். திரும்ப இந்த புத்தகம் எழுதிய பொழுது இது பற்றிய விவாதம் எப்படி தொடங்கியது, இந்த புத்தகத்துக்கு அவர்கள் செய்த இதுவே ஒரு பெரிய பார்சி சமூகத்திலிருந்து ஏன் ஒருவர் மாவோயிஸ்டாக போனார் என்பதுதான் இந்த புத்தகத்திற்கு அப்பொழுது செய்யப்பட்ட விளம்பரங்கள். அதிலிருந்துதான் அப்பொழுது சில விவாதங்கள், நேர்காணல்கள், மற்றவை இதெல்லாம் வந்தது. இந்த நூலுக்கு மகாராஷ்டிரத்தில் அரசாங்க விருதே கொடுத்தார்கள். முதலில் விருது கொடுத்தார்கள், அப்புறம் திரும்ப பெற்றார்கள். மகாராஷ்டிரா மொழிபெயர்ப்புக்கு திரும்பவும் விருதை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இந்துத்துவ அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அரசாங்கம் தான் அந்த நூலுக்கு ஒரு விருதையும் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் கவனிக்கத்தக்கது. மகாராஷ்டிரா இலக்கியத்தில் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இது கருதப்பட்டது. அதனால அதற்கு விருது கொடுத்தார்கள். பிறகு அவர்கள் மற்ற தரப்பிடமிருந்து வந்த இது போல திரும்ப பெற்றார்கள். இது போன்ற சிலவற்றை எல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டார் இந்த நூல் வாசகர்கள் நூலில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் மற்றவற்றை எல்லாம் குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். மற்றபடிக்கு அவர்கள் மதுர் சத்யா அவர்கள் கூறிய விமர்சனமும் சரி, நதீம் அவர்கள் கூறிய விமர்சனமும் சரி, அது மெய்யான விமர்சனம் தான். இந்த தலைமுறையில் இருக்கின்றவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் என்று கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடியவர்கள் முந்தைய தலைமுறை கம்யூனிஸ்டுகளை நோக்கி இப்படியான விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஆனால் முந்தைய தலைமுறை கம்யூனிஸ்டுகள் அப்படியான ஒரு விமர்சனம் தங்கள் மீது இருப்பதாகவே அவர்களுக்கு தெரியவில்லை என்று தோன்றுகிறது. இன்றைய வரைக்கும் கூட பல்வேறு அமைப்புகளும் எல்லா விதமான போக்குகளுடைய கட்சிகளும் சிறுபான்மையினர் மீதான ஒடுக்குமுறைகள், தலித்கள் மீதான ஒடுக்குமுறைகள், சாதி ஒடுக்குமுறைகள் பற்றிய கூர்மையான நோக்கையும் ஆழ்ந்த அக்கறையான செயல்பாடுகளை வடிவமைப்பதிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் தங்களின் தியாகத்திற்கு, தங்களின் விலை உயர்ந்த தங்களின் மதிப்பிற்கரிய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்த தியாகத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்றுதான் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் கருதுகிறார்கள். அதற்கு கோபட் காந்தி அவர்களும் அதை பற்றிய கூர்மையான பார்வை உடையவராக இருக்கின்றாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அதை பற்றி கூறிய பார்வையை கொண்டிருக்கவில்லை என்று அவருடைய நூலை படிக்கும் பொழுது மற்றவற்றிலும் தெரிகிறது. ஆனால் அவருடைய தத்துவ பங்களிப்புகள் முக்கியமானவை என்று நினைக்கின்றேன். அவை குறிப்பான சில விஷயங்களில் கவனம் செலுத்த விரும்புகிறார். முழுமையான மகிழ்ச்சி என்பது பற்றி அவர் கவனம் செலுத்த விரும்புகின்றார். அதெல்லாம் முக்கியமானது என்று நினைக்கின்றேன். சத்யா அவர்கள் சொன்னதில் அவர் தனிப்பட்ட விவாதமாக அதை மாற்றுகிறார். மனிஷ் அவர்களுக்கும் அவருக்கும் நடந்த விவாதத்தை தனிப்பட்டதாக மாற்றவில்லை. அது ஒரு ஊக அளவிலான கேள்வி என்று அவர் எதிர்கேள்வியை எழுப்புகின்றார். அனுராதா இருந்தால் இப்பொழுது இந்த புத்தகத்தை என்ன நினைத்திருப்பார் என்கிற கேள்வி ஊக அளவிலான கேள்வியாகும். ஏனென்றால் அனுராதா அவர்கள் தான் இல்லையே, அவர் இல்லாமல் எப்படி கேள்வி எழுப்ப முடியும் என்கிற பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு அரசியல் காரணங்களுக்காக நாம் அதை பயன்படுத்துகிறார்கள் தோழர்களே ஒழிய ஒரு விவாதத்தின் அது பொருட்படுத்தத்தக்க ஒன்று என்று எனக்கு தோன்றவில்லை.
ஒரு மறைந்த ஒருவரிடமிருந்து வந்து தாங்களும் மார்க்சியத்திற்கு இப்ப மார்க்சியத்தை கொள்கையாக கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய தோழர்களே கூட ஒவ்வொருவரும் முரண்பட்டு இவர் மார்க்சியர் இல்லை என்று ஒருவர் சொல்வார். ஒருவர் தான் உண்மையான மார்க்சியர் என்று சொல்வார். அதுபோலதான் யார் அனுராதாவின் மரபுரிமையை அவர்களுடைய மரபு வழியில் நடப்பவர் என்கிற கேள்வியும் தோழர்களுக்கு எழுகின்றது. அதனால அது போன்ற கேள்விகளை எழுப்பி விவாதிக்கிற முறையில் இருக்கிற சிக்கல்களை அவர் கூர்மையாக சுட்டிக்காட்டி உள்ளார் என்றுதான் தோன்றுகிறது. மற்றபடிக்கு இந்த புத்தகம் எவ்வளவு கூர்மையாக வேண்டுமானாலும் விமர்சிக்கப்படலாம். தொடர்ச்சியாக வந்து விவாதிக்கவும் விமர்சனத்திற்கும் உட்பட்டதாகவும் அவர் பல விஷயங்களை நமக்கு நேரடியாக அனுபவம் இல்லாத பல விஷயங்களை பற்றிய அனுபவங்களையும் கூர்மையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தமிழ் சூழலில் ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் என்று நினைக்கிறேன். அது பற்றிய ஒரு ஆழமான விவாதத்தை முன்னெடுத்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய தோழர் தமிழ் காமராசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்போது மீண்டும் நாம் நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்னதாக நேயர்களின் கேள்விகள் மற்றும் கருத்துரைப்பதற்கான நேரம். ஏற்கனவே சொன்னாமல் விடுபட்ட தோழர்கள் பங்கேற்று தங்களது ஐயங்களையோ அல்லது கருத்துகளையோ கேட்கலாம், தெரிவிக்கலாம். அதற்கு முன்னால வந்து அடுத்த மாதம் நாம் 13ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி சீர்மை மெய்நிகர் கூட்டத்திற்கான நூலாக அரபு தமிழ் தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி என்ற நூலை தேர்ந்தெடுத்துள்ளோம். அதுவும் நம் சீர்மை வெளியீடுதான். வாய்ப்புள்ள தோழர்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புள்ளவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். ஏதாவது கேள்வி பதில் இருக்கா? இது இப்போ தமிழ் காமராசன் இவங்க எல்லாம் இதுல இருந்து கேட்கிற கேள்வி, இவர் மேல 1900 இவர் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஆஃப் பிட்ரயல் அப்படின்னு மாவோயிஸ்டுகள் இந்த டாக்குமெண்ட்டை சொல்றாங்க. 1984 இருந்தே இவருடைய செயல்பாடுகள் மாற ஆரம்பிச்சு விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மாவோயிஸ்டுகள் வைக்கிறதா சத்யா அவர்களும் சொன்னாங்க, சத்யா தோழரும். அதே மாதிரி இந்த புத்தகத்தை இப்போ அனுராதா தோழர் இருந்தா அவங்க எப்படி இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு, விமர்சனமும் இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ மாவோயிஸ்டுகள் குறிப்பிடுறது போல 1984 இருந்தே மாறி வருகின்ற ஒருத்தர், அப்போ அனுராதா காந்தியும் 2008 வரையும் உயிரோட இருந்திருக்காங்க. 84 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலம் அவங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்காங்க, ஒன்னாவே இயக்க செயல்பாடுகள்ல செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எந்த விமர்சனமும் இந்த 30 ஆண்டுகள்ல வரல அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும் இல்லையா தோழர்? அப்போ இது வந்து இவருடைய பார்வை அனுராதா மாதிரியான ஒரு தீவிரமான செயல்பாட்டாளர்களை கூட அந்த வருடங்கள் வரையும், கூட வாழ்ந்த வருடங்கள் வரையும் அவங்களுக்கு உள்ள ஒரு நெருடல்களோ சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஏற்படலை அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமா கொள்ளணும் இல்லையா? இது நம்ம சத்யா தோழர்கிட்ட நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். அவங்க இந்த இதுல என்னுடைய சந்தேகத்தை இது கேள்வியா இல்லாம ஒரு சந்தேகமா எழுப்புறேன். அவரு சத்யா தோழர். அதான் தோழர், அதான் இதுதான் நம்ம வந்து இதுக்கான பதில் வந்து பார்த்தா இதுக்கான பதில், இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது என்கிட்டயும் கிடையாது. எப்படி வந்து ஏன் இது வெளியே வரலன்னு ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னா, நான் இதற்கு முன்னாடி இந்த சிறை நினைவு குறிப்புகள் படிப்பதற்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, குறிப்பாக வேளாண் சட்டங்கள் வந்தபோது 90களில் கோபாட் காந்தி அவர்கள் வேளாண் சட்டங்கள் வரப்போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி எழுதுனது, பொருளியல் ரீதியான ஏகாதிபத்தியத்தை பற்றிய, இப்ப கூட ரீசெண்டா வந்து ஸ்டேக் ஹோல்டர் கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை பத்தி அவர் விளக்கி எழுதியிருந்த பல எழுத்துக்களை பத்தி படிச்சிருக்கேன். ஆனா அதுல இருந்து இப்ப என்ன தெரியுதுன்னா, இவங்க பொருளியல் காரணங்களை பத்தி பேசும்போது, உலக பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது, ஏகாதிபத்தியம் பேசும்போதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டெலெக்சுவல் தன்மை இருக்கு. அதை விட்டு அவங்க சமூகத்தை பத்தி பேசும்போது அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஸ்காலர் லெவல்ல இருக்கு. இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவல்ல தான் இருக்கு சமூகத்தை பத்தி பேசும்போது. அப்படிங்கிறது எனக்கு வந்து கோபாட் காந்தி அவர்கள்ட்ட ரொம்ப முரணாக தெரிஞ்சது. இந்த புத்தகத்தை படிச்சது நான் அவரை பத்தி இம்ப்ரெஷன் வந்து நான் அவரோட எக்கனாமிக் ரைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அதீதமாக வைத்திருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த சைடு மட்டுமே, அதாவது பயங்கரமான ஒரு ஸ்காலர் தன்மையில இருக்கிற சைடு மட்டுமே தெரியும் வண்ணம் செயல்பாடுகள் இருந்திருக்கும் போது, இந்த சைடுல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது வெளிப்படாம இருந்திருக்கலாம். இத்தனை வருடங்கள்ல வெளிப்படாம இருந்திருக்கலாம். இன்னொன்னு, அதை வெளிப்பட்டாலும் அந்த அமைப்பு அதை
கண்டுகொள்ளும் அளவில், அல்லது அதை ஒரு பிரச்சனையாக கருதும் அளவில், அல்லது அது அவர்கள் கண்ணில் படும் அளவுக்கு அந்த அமைப்புகளில் இதற்கான பார்வை இருந்ததா அப்படிங்கிறது திருப்பி நம்மளுக்கு வந்து அமைப்பு மேலதான் கேள்வி இருக்கும் இல்லையா. அனுராதான்ற தனிநபருக்கு அது வந்துதா அப்படிங்கிற கேள்வியாக இல்லை அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. நன்றி தோழர். ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன் தோழர். சாலை பஸ் தோழர் சொல்லுங்க. இது வந்து எல்லா அமைப்புகள்லயும் இருக்கக்கூடியதுதான். எல்லா அமைப்புகளையும் முரண்பட்ட கருத்துக்களோட மனிதர்கள் சேர்ந்து அந்த அமைப்போட ரொம்ப காலம் பயணிப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துலதான் வந்து உடைஞ்சு பிரிஞ்சு போவாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரா இருந்த எஸ் டாங்கே அவர்கள் வந்து பாணிபூஷன் அப்படின்னு அவருடைய மருமகன் எழுதின ஒரு புத்தகத்துக்கு ஒரு முகவரை எழுதும் பொழுது அத்வைத வேதாந்தமும் மார்க்சியமும் வந்து மோனோதீசிசம் தான், அதனால அது வந்து ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு எழுதியிருந்தார். அதுக்கு வந்து அப்ப இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ பெரிய பெரிய தலைவர்களை 70கள்ல அவர் எழுதினாரு. அதுக்கு எதிராக வந்து அப்போ மறுப்பு தெரிவிச்சு ஒரு கருத்தரங்கம் தான் நடத்தினாங்க. அவர் ஒன்றும் கட்சியில எல்லாம் நீக்கல. அதனால ஒரு விஷயத்துல ஒற்றுமையான கருத்து இருக்கிறவங்க, ஒத்த போக்கு உடைக்கிறவங்க, மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட யோசனைகள், அது வந்து மார்க்சியம் தானா, மார்க்சிய நோக்கு அல்லையா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் மார்க்சிய அமைப்புகள்லயும் இருக்கு, மற்ற அமைப்புகள்லயும் இருக்கு. ஏன் ஒரு மதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மதத்தை தன்னுடைய உயர்த்துக்கிட்டு அதுல வாழக்கூடியவர் தன்னுக்கு ஏற்பதான் அது விளக்கம் சொல்லுகிறார். அதனால மனிதர்கள் வந்து எல்லாரும் ஒத்த கருத்தோட தான் செயல்படுவாங்க, ஒன்னா சேர்ந்து செயல்படுவாங்கிறதுல அல்ல. மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டவர்கள் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்து வேலை செய்வார் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது வந்து கட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது இது எப்பயுமே அகாமடேட் பண்ணதான் செய்வாங்க. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கொள்கை நோக்குகளை கொண்டவர்கள் ஒரே சித்தாந்தம் ஒரே தத்துவ நோக்கெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாருன்னா கூட அதோட பிராக்டிக்கல் லெவல்ல வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சிருக்கிறவங்களை கண்டிப்பா சேர்ந்து இயங்கிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லா கட்சிகளிலும் இருக்கு. மார்க்சிய இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள்லயும் அத்தகைய போக்குகள் நிலவதான் செய்யுது. எப்ப அவர் முரண்பட்டு வெளியேறாரோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த காலத்துல ஒரு கமிட்டிகளை தெரிவித்த கருத்துக்கள் மாறுபட்ட இது எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. அப்பயே அவருக்கு இப்படியான கருத்துக்கள் மாறுபட்ட போக்குகள் இருந்தது, அவர் இப்ப வந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு இப்படி மாறிட்டாரு அப்படின்னு வந்து அதை விமர்சனமா முன்வைப்பாங்க. இது ஒரு பழைய வழக்கமான ஒரு முறைன்னு நினைக்கிறேன். இப்பயும் வந்து கட்சி அமைப்புகள்ல அத்தகைய போக்குகள் எல்லாம் இருக்கதான் செய்து அவங்களுடைய விமர்சன போக்குகள். அப்படி கவனத்தில் எடுத்து சிந்தித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோயின்சிடென்ட்ல அந்த டாக்குமெண்ட்ல இவரை டாங்கேவோட தான் ஒப்பிடுறாங்க. தமிழ் காமராசன் சொன்னதுக்கு அது ஒரு பயங்கரமான கோயின்சிடென்ஸ். அதுதான் வந்து தோழர் சொன்ன மாதிரி இது ஒரு பழைய பாணி. எந்த தோழர் வெளியே போனாலும் அவரு கட்சியில வந்து மாணவர் அமைப்புல சேர்ந்ததுல இருந்து வரலாறு ஆரம்பிச்சு இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காருன்னு அடுக்கிறது ஒரு முறைதான். ஆனா இதை அடுக்கும் போது இந்த தவறுகளை நாங்கள் எப்படி பொறுத்து கொண்டோம், நாங்கள் எப்படி பரிசீலனை செய்தோம் அப்படிங்கிற சுய விமர்சனத்தோட கட்சிகள் செய்தால் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம், புரட்சியை நோக்கி செல்லலாம்ன்ற கருத்தை தான் நான் பதிவு பண்றேன். மிக சிறப்பு. நேரம் பெரிய தடையாக உள்ளது. ரொம்ப ஆழமான உரையாடலும் நல்ல ஒரு பங்கேற்புமாக இன்றைய நிகழ்வு அமைந்தது. நிகழ்வுக்கு பார்வையாளர்களாகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் வந்து பங்கேற்ற எல்லா தோழர்களுக்கும், நேயர்களுக்கும், விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சீர்மை சார்பாக இன்னொரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாத 27வது சீர்மை மெய்நிகர் நூல் மதிப்பீடு கூட்டத்தை நிறைவு கொண்டு வருவோம். நன்றி.